எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். லைவ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ஹர் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில ஒரு நூல் திறனாய்வு நம்ம பண்ண போறோம். சித்ரா நீங்க இங்க இருந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்களா சித்ரா? ஓகே தோழர். சரி, நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. சோ இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சித்ரா. நானும் வந்து நிகழ்வுல இணைந்திருக்கிறேன். சித்ரா பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஹர் ஸ்டோரிஸ் நடத்தும் நூல் அறிமுகம் நிகழ்வுக்கான உங்களை வரவேற்கிறோம். நான் சித்ரா ரங்கராஜன், இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர். ஹர் ஸ்டோரிஸ் அதன் வலைவழி கூட்டங்களை மீண்டும் தொடங்கிய நிலையில் இன்று 5வது கூட்டமாக தோழர் பிருந்தா சேது எழுதியுள்ள கதவு திறந்ததும் கடல் நூல் அறிமுகமும் நூல் திறனாய்வும் செய்ய உள்ளோம். நூல் திறனாய்வு செய்வதற்காக முதலாவதாக ஒரு நிமிடம். வீடியோ வரல சித்ரா. to access camera வருது. தோழர் வீடியோ வர மாட்டேங்க தோழர், என்ன ப்ராப்ளம் தெரியல போன்ல இருந்து. ஓகே, ஹலோ. சித்ரா பேசுங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. ஓகே, ஆயிஷா வந்துட்டாங்க. சித்ரா தோழர் என்ன பண்றீங்க? அத ஒரு நிமிஷம். நூல் திறனாய்வு செய்வதற்காக முதலில் நாம் அழைக்க போவது ஊடகவியலாளர் மற்றும் எழுத்தாளருமான பிரியா தம்பி அவர்களை. சித்ரா, பிரியா தம்பி வரல சித்ரா, நீங்க தீபா தோழரை கூப்பிடலாம். இவங்களை கூப்பிடலாம், நீங்க சோபனா தோழரை கூப்பிடலாம். சோபனா, ஓகே. இப்போது நாம் சமூக ஆர்வலர் மற்றும் பெண்ணியவாளரான சோபனா நாராயணன் அவர்களை நூல் திறனாய்வு செய்வதற்காக அழைக்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் சோபனா நாராயணன். எல்லாருக்கும் முன்னாடி அறிமுகம் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் என்ன பத்தின ஒரு சிறு அறிமுகம் அப்படின்னு சொன்னா, சொந்த ஊர் திருப்பூர், இப்ப சென்னையில செட்டில் ஆயிருக்கேன். பணியாற்றுறது வந்து தமிழ்நாடு அரசோட தொழில் வணிகத்துறையில. அது போக புத்தகம் வாசிப்புல ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு ஆள், அவ்வளவுதான். மற்றபடி பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவும் எனக்கு இல்லை. அப்படி சாதாரணமான ஒரு ஆள். நான் பிருந்தா சேது அவங்களோட எனக்கு ஏற்பட்ட ஒரு அறிமுகமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சது. மன அழுத்தம் பத்தி நான் ஒரு பதிவு போட்டிருந்தப்போ அது சம்பந்தமா நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட கேளடா மானுடவா அந்த புஸ்தகத்தை வந்து கொடுத்து படிச்சுட்டு ஒரு திறனாய்வு பண்ண சொன்னாங்க. இன்னும் வந்து அது பெண்டிங்ல இருந்தது. அதனால பழி வாங்கும் விதமா இந்த வாட்டி லாஸ்ட் டைம்ல இந்த புக்கை கொடுத்து 1/2 நாள்ல நீ படிச்சு பேசுற, இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாச்சு, இழுத்தாச்சு. நானும் படிச்சுட்டேன். ஸோ எனக்கு நான் உணர்ந்த வகையில என்ன உணர்ந்தேன் இந்த புத்தகத்தை பத்தி அப்படிங்கறத வந்து ரொம்ப அதிக டைம் எடுத்துக்காம ஒரு 10 நிமிஷம் அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் பிருந்தா சேதுவை ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்? நான் அவங்கள வேற இந்த புத்தகம் வேறைய தனித்தனியா பார்த்து பிரிக்க முடியாது. ஏன்னா இந்த புத்தகம் வந்து கட்டாயம் வந்து அவங்களோட அனுபவம் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களாயிடுறாங்க இல்லையா? ஒருத்தங்க ஒரு கதை புனைவு எழுதும் பொழுது நம்ம சொல்ல முடியாது இந்த கதையில இருக்கிறது பிருந்தா சேதுதான் அப்படின்னு சொல்லி. ஆனா இது இந்த இடத்துலயும் அவங்களோட அடையாளத்தை மறைச்சுக்காததுனால கட்டாயம் நம்ம 2 புஸ்தகத்தையும் மேடத்தையும் பேரலா தான் நம்ம கூட்டிட்டு போக முடியும். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்கும் அவங்கள சொன்ன உடனே அவங்க இங்க எதுக்காக வந்து ஒரு ஐடென்டிட்டியா நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொன்னா, சிங்கிள் பேரண்ட்டுக்கு வந்து ஒரு உத்வேகமான ஒரு முன்னுதாரணமா அவங்க இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம பொதுவாவே நம்ம 2 விதமா 3 விதமா சமூகம் தொடர்ந்து அணுகும். சிங்கிள் பேரண்ட்னா ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, அதனால அப்படி ஆயிருப்பாங்க, இல்ல தலையெழுத்து, இல்லைன்னா இவங்களுக்கு வாழ தெரியல, இல்லைன்னா ஐயோ பாவம், இந்த எந்த வெரைட்டியுமே அவங்களுக்கு பிடிக்கல.
ஏன் ஐயோ பாவம்னு சொல்லணும் அப்படிங்கிறது கூட அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க கராத்தே கத்துக்கிட்டு அவங்க பொண்ணும் அவங்களுக்கும் நிகழ்ந்த உரையாடல்கள் அது சம்பந்தமான அனுபவங்களை அவங்க தொடர்ந்து வெளியில சொல்லிட்டும் வராங்க, பதிஞ்சிட்டும் வருவாங்க. ரொம்ப நான் ஆக்ரோஷமா ஏதாவது சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப அன்பா எனக்கு போன் பண்ணி என்னம்மா பஞ்சாயத்து, உனக்கு மட்டும் எப்படிமா இப்படி அப்டேட் ஆகுது அப்படின்னு அன்பா கேட்பாங்க. அப்படியான ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு புக்கு கொடுக்குறாங்க. சரி, அதுல ஸ்டார்டிங்கா நான் ஃபர்ஸ்ட் நம்ம புஸ்தகத்தை ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் எழுதுற மாதிரி இல்லாம எடுத்தோன்னே மரணத்தை பத்தி எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அபசகுணம் சொல்லிருவோம் இல்லையா? என்னடா எடுத்தோன்னே வந்து ரொம்ப டேஞ்சரான மேட்டர், அப்படி கிடையாது. அது உண்மையில ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனுக்கு அணுக்கமான விஷயம் 2 தான். ஒண்ணு வந்து என்னன்னு சொன்னா நம்ம வாழணுங்கிற பிடிப்பு, இன்னொன்னு வந்து நம்ம சவுண்ட் இல்லையா கேக்குது, கொஞ்சம் வால்யூம் கூட்டிக்கலாம் நீங்க சோபனா. வால்யூம் உங்களுடைய நமக்கு ரொம்ப புரியுது. அதுக்கு மேல போன்ல இல்ல. ரொம்ப பிடிச்ச விஷயம், நமக்கு அணுக்கமான விஷயம், எப்பவும் நம்ம சிந்தனைகளை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிற விஷயம் வந்து நம்ம எப்படி வாழ போறோம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி தொடர்ந்து வந்து நம்ம நகர்த்திட்டு போறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு. அப்படின்னா அடுத்த பாயிண்ட் என்னவா இருக்கும்னா நம்மளுடைய மரணம் பற்றின நம்மளுடைய கற்பனைகள், விவரிப்புகள், விவரணைகள், அதுல எப்பவும் வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும் நம்ம எல்லாருக்கும். ஸோ எடுத்தோடனே அதுலதான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தந்தையினுடைய மரணம் அப்படிங்கிறத பத்தி ஆரம்பிச்சு தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தந்தையினுடைய மரணம், அப்புறம் அவங்க கணவர் அவங்க பிரியறது, அவங்க பொண்ணும் அவங்களும் அதனால சந்திச்ச பிரச்சனைகள், அது அப்புறமா அது பாசிட்டிவா அவங்க மாத்திக்கிட்டது, இப்படி சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அவங்களுடைய நட்பு, உணவு ருசி, அப்புறம் அவங்களோட பயணங்கள், அவங்க சந்திச்ச பள்ளி மாணவர்கள், ஆண் பெண் இருப்பாளருக்கு இடையில இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு, அதுல இருந்து அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க, அப்புறமா ஒரு சமூகம் ஒரு பெண்ணை எப்படி அணுகுது, ஒரு ஆணை எப்படி வந்து கட்டமைச்சிருக்கு, அவங்களுடைய சின்ன சின்ன விருப்பங்கள் என்ன. ஒரு மொட்டை மாடி அப்படிங்கிறது வந்து நம்ம அநேகமா இந்த 80ஸ்ல இருக்கிறவங்க, 70s 80ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவா இருக்கும். ஏன்னா ஓட்டு வீடுதான் வச்சிருப்பாங்க. எனக்கும் அந்த இது இருந்திருக்கு. மொட்டை மாடி இருக்கிற ஒரு வீட்டுக்கு போக மாட்டோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. அதே மாதிரி பக்கத்து வீட்டுல போய் ஃப்ரிட்ஜ்ல வந்து ஐஸ் கட்டி வாங்கிட்டு வர்றது. இன்னைக்கு இதெல்லாம் சொன்னா நம்ம குழந்தைங்க நம்ப மாட்டாங்க, கட்டாயம் நம்ப மாட்டாங்க. நீ வந்து கதை கூட சொல்றேன்னு கூட மரியாதையா கூட என்ன சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஆனா நமக்கு அப்படியான அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரிசையா சொல்லிக்கிட்டே வராங்க. அப்புறமா அவங்க கடைசியில அவங்களோட ஒரு நேர்காணல் வருது, அவங்களுடைய கவிதைகள் வருது. புத்தகம் இவ்வாறா கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுல வந்து ஒரு கட்டுரைக்கும் இன்னொரு கட்டுரைக்கும் பெரிய ஒற்றுமையோ இல்ல தொடர் ஓட்டமோ பெருசா இல்ல. அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து நம்ம பரிந்துரைக்கணும், என்ன இந்த மாதிரியான புத்தகங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இப்போ ஒரு கதைன்னா வரிசையா நம்ம படிச்சுட்டு வருவோம், இல்லைன்னா ஒரு அப்புனைவு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே மேட்டரை பத்தி நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டு வருவோம் இல்லையா? இது அப்படி இல்ல. ஒண்ணு ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு ஒரு இடத்துல இருக்கு. ஒரு நாள் திருவண்ணாமலையில இருக்கும், அடுத்த கட்டுரையில நம்ம சேலத்துல இருக்கோம், அதுக்கு அடுத்த கட்டுரையில பாத்தீங்கன்னா சென்னையில இருப்போம், அப்புறம் கோவால இருப்போம். ஸோ ஏன் இப்படியான ஒரு புத்தகத்தை நீங்க வாசிக்கணும்னு சொல்லி பரிந்துரைப்பீங்க அப்படின்னு என்ன கேட்டா நான் ஒண்ணும் சொல்லுவேன். நமக்கு வந்து காலத்தை ஸ்கிப் பண்ணக்கூடிய திறன் கிடையாது. நம்ம வாழ்ந்துதான் வந்து லேர்ன் பண்ணி அடி வாங்கணும், அதுக்கப்புறமா நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அப்படியான டைம் வரும் பொழுது நம்மள மாதிரியே ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம மாதிரியே அவங்களுக்கு நடந்திருக்கு, இல்ல அவங்கள மாதிரியே நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஒரு இயல்பான மனித குணம் இல்லையா? எங்க அப்பா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவார். அவர் ஒரு ஆரோரத்துல ஒரு பெரிய பிள்ளையார் சிலை இருக்கணும், அதுல ஒரு பெரிய தொப்புள் இருக்கணும், அந்த ஆரோரத்துல உட்கார்ந்து ஒரு கூட்டமான மனிதர்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சும்மா இல்லாம அந்த தொப்புளுக்குள்ள விரல விட்டோம்னா அங்க ஒரு தேள் இருக்கும், அது அவரை கொட்டிரும். உடனே அவர் உஸ்ஸா அப்படின்னு சொல்லாம ஆஹா அப்படிம்பாரு. உடனே வந்து எல்லாரும் என்னையா என்னன்னா உள்ள விட்டு பாருங்க அவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு சொன்னோன்னா விட்ட ஒவ்வொருத்தரும் வந்து அதே ரியாக்ஷனை கொடுத்து எல்லாரும் கொட்டு வாங்கினதுக்கு அப்புறமா ஷேர் பண்ணிக்குவாங்க. அது எதுக்குன்னா தனியா நம்ம செஞ்சு நம்ம ஒரு வலி வந்துருச்சுன்னா ஒரு மனுஷனால அதை தாங்கிக்க முடியாது. ஆனா அது ஒரு கூட்டமா இருக்கும் அப்படிங்கும் பொழுது மனிதனுடைய ஒரு இயல்பு, நம்ம வந்து ஒரு சமூக விலங்கு, நம்ம கூட்டமா இருக்கக்கூடியவங்க. இப்போ கூட்டமா இருக்கிறதுல ஒரு திரளான அனுபவம் சேமா இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுபடி பிருந்தா அவங்களோட அனுபவமும் இந்த புத்தகம் வந்து பயணிக்கிறதால அதன் வழி நம்மளும் பயணிக்கிறோம். அவங்க வந்து அவங்க சொல்றாங்க இல்லையா, நான் இப்படி சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன், இப்படி பைக் ஓட்ட கத்துக்கிட்டேன், அது நமக்கும் இருக்கு. அப்ப அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் நமக்கும் வரும் பொழுதோ இல்ல வந்திருக்கும் பொழுதோ நம்மளும் அதை தாண்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஏன் அவங்களால முடியும் பொழுது நம்மளால முடியாது? நானெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எதுக்காக சோகமா இருப்பேன் தெரியாமலே பல சமயம் சோகமா இருப்பேன், அந்த காரணம் தெரியலையேன்னு கூட சோகமா இருப்பேன். பட் அவங்க வந்து ஏன் அழணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சோகத்தை வந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை யோசிக்க வைக்குது.
அந்த வகையில ஒருத்தரோட அனுபவம் வந்து நமக்கு கட்டாயம் உதவியா இருக்கிற வகையில இந்த புக்கு வந்து முதல்ல வந்து நான் பரிந்துரைக்கிற முதல் காரணம் இதுதான். இந்த புத்தகத்தை ரெண்டாவது வந்து என்ன சொல்றது, நமக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். இப்ப எனக்கு எழுத தெரியுதுன்னா நான் இதை எழுதலாம், இல்ல யாருக்காவது சொல்ல தெரியுதுன்னா சொல்லலாம். ஒரு புத்தகம் வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன தாக்கத்தை நம்ம ஏற்படுத்துறதுதான் அந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இதுல இருக்கிற ஒவ்வொரு கட்டுரைகளும் ஒவ்வொரு தரப்பட்டவங்களுக்கு முக்கியமா என்ன சொல்றது, ஒரு இவ்வளவுதான் சவுண்ட் 100. சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்றேன். இதுக்குதான் சவுண்ட் கொஞ்சம் வைக்க சொன்னேன். யாரு இங்க எப்படி சவுண்ட வைக்க முடியும்? நான் கேட்கிற சவுண்ட தான் வைக்க முடியும் மேம். சவுண்ட் கேட்கிற பேசுற சவுண்ட் உள்ள இருந்து வரணும். இல்ல இதுக்கு மேல சவுண்ட் வரல, அதான் ரொம்ப வால்யூம் கம்மியா இருக்கு. சரி என்னுடைய மேபி அந்த செட்ல ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. இப்ப சரியா இருக்கிறதா? ஓரளவுக்கு இருக்கேன். இல்ல ஓரளவுக்கு ஓகே கட்டிட்டு இருக்கேன். சரி பக்கத்துல எல்லாம் வேற எல்லாம் மலையாளக்காரங்க என்னமா ஓகேவா தான் இருக்கு. ஓகேவா தான் இருக்கு. ஓகேவா இருக்கு. ஐ திங்க் சம் கெஸ்ட் யாரோ அவங்க சைடு ட்ராக் இதுல வந்திருக்கு, கிராஸ் ட்ராக் மாதிரி வந்திருக்காங்க. ஆமா இல்ல இல்லங்க யாரோ வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு. டாக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்தான் கடைசியா ஜாயின் பண்ணாரு. நிவேதா தோழர் வாய்ஸ் ஆடியோ கரெக்டா இருக்கு. யாரோ அன்மியூட் பண்ணாம இருக்காங்க 2 பேர், அதனால அந்த சவுண்ட் வருது. ஓகே நான் மியூட் பண்ணிருக்கேன் பாத்துட்டு. இப்ப இனி தெளிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி சாரி ஷோபா, கண்டினியூ பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். சோ அதுல முதல்ல அவங்க அப்பாவோட மரணத்தை பத்தி சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்து அந்த மரணம் தாண்டி அது ஒரு குடும்பமா மாறும் பொழுது அவங்களுடைய குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு தோல்வியை சொல்லும் பொழுது நான் அதுதான் நினைச்சேன். அதுல அவங்க ஒரு வார்த்தை எழுதியிருந்தாங்க, நம்ம என்ன கஷ்டம்னாலும் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதை கொடுக்க விரும்ப மாட்டோம் அப்படின்னு. அப்ப நான் அதுதான் நினைச்சேன். அவங்களுக்கு அனுப்பினேன் அந்த மெசேஜா காலையில. நம்ம அனுபவிச்ச ஒரு விஷயத்த நம்ம குழந்தைக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிக்காக கிட்டத்தட்ட நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து நம்மளை தேடி எடுக்கவே முடியாது. அது என்னுடைய ஒரு அனுபவம், அது சொந்த அனுபவம். நான் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்ளும் பெற்றோர்களோட குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. சோ அவங்க ஒரு நிமிஷம் அன்மியூட்ல இருக்கு. சாரி இப்ப நான் சொல்லிடுறேன். ஓகே சோ என்னோட அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஃபுல் டைம். அப்ப ஒரு குழந்தை பருவத்துல எனக்கு இருந்த மன ரீதியான தாக்குதல், அதுல என்ன மாதிரி நான் ஒரு சஃபர் பண்ணணும், அட் எனி காஸ்ட் என்னுடைய குழந்தைங்களுக்கு அதை கொடுத்துட கூடாது அப்படிங்கறதுல ஒரு பயம் இருந்தது. எனக்கு குழந்தைகள் ஒண்ணு உருவாகாத காலத்திலேயே எனக்கு அந்த பயம் இருந்தது. சோ அது என்ன மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளுச்சு அப்படின்னு சொன்னா, எங்க வீட்டுல எது செஞ்சாலும் ஐ நெவர் ஸ்பீக். ஓகே 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 இப்படி சொல்லிட்டே இருக்க முடிஞ்சது தொடர்ந்து. அப்படி ஓகே சொல்லிட்டே இருக்கிற ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது, எதுக்கு நான் ஓகே சொல்றேன்னு எனக்கே தெரியாம போச்சு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். இப்போ ஒரு அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்ங்கிறத தாண்டி அவங்க அப்பா இல்லாம வளர்ந்த ஒரு குழந்தையா இருந்தப்ப அவங்க சந்திச்ச அனுபவங்களை அவங்க சொல்றாங்க. அதுல சில வித சிக்கல்கள் இருக்கு. இந்த குடும்ப அமைப்பு வந்து சமூகத்துல வந்து ஒரு விதமான குடும்ப அமைப்பு, ஒருத்தரோட குடும்பமும் அங்க இருக்கிற குழந்தைகள், அங்க இருக்கிற மனிதர்கள் மேல தொடர்ந்து தாக்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இல்லாம இருக்க முடியாது. ஆப்வியஸ்லி நம்ம சொசைட்டில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அழுத்தம் தந்துக்காமலோ இல்ல பாதிப்பு கொடுக்காமலோ ஒருத்தர் வாழ்ந்துட முடியாது. பட் அதை எந்த அளவுக்கு நம்ம லைட்டா ஹேண்டில் பண்ணலாங்கிறது வந்து நம்ம தெளிவாகக்கூடிய ஒரு புள்ளின்னு நான் சொல்லுவேன். நம்ம மெச்சூரிட்டி லெவல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம தெளிவாகக்கூடிய ஒரு புள்ளின்னு சொல்லுவேன். அப்படி தெளிவாக்கிக்கிறதுக்கு எந்த வகையில் இந்த நூல் உதவி இருக்குன்னு சொன்னா கட்டாயம் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான். தொடர்ந்து துரத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வருத்தங்களும் துன்பகரமான சம்பவங்களும் ஒரு மனுஷனை வந்து கட்டாயம் உரமுடையவனாக தான் ஆக்கும். பட் ஆனா இதை நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டு சொல்றது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம பேசும்பொழுது அதுல பிரச்சனை இல்லை, நீங்க வந்து தட்டத்தான் தங்கம், தட்டத்தான் கோவில் சிலைன்னு நம்ம நல்லா சொல்லலாம். பட் வந்து அனுபவிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அடுத்த நாளை நம்ம நகர்த்துவோமா, இந்த நாளை தாண்டி நமக்குன்னு அடுத்த நாள்னு ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற பயம் வந்து அந்த கடினமான காலத்துல கட்டாயம் இருக்கும். இதை ஃபேஸ் பண்ணாம யாரும் இருந்திருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையா இருக்கலாம். பட் கடைசியில பார்த்தா ஒட்டு மொத்தமா ஒரு தொகுப்பா நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மளோட வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா அதுல துன்பங்களோட சேர்ந்து ஒரு உப விளைவா நமக்கு வந்து நல்ல விஷயம் கூட நடந்திருக்கும். சோ அப்படி நான் பிருந்தா சேது அவங்களோட வாழ்க்கை அனுபவத்துல இருந்து பாக்குற விஷயம் என்னன்னா, அவங்க எதை ஒரு பிரச்சனையா நினைச்சாங்களோ
தன்னுடைய குழந்தைய ஒரு சிங்கிள் பேரண்டா வளர்க்கறது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஆரம்பிக்குது இந்த புத்தகம். பட் ஆனா அவங்க சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருந்திருக்கு அந்த குழந்தைய வளர்க்கறதுல. இது டபுளா ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்க்கறத விடவே இது வந்து நல்ல சுதந்திரத்தை அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதை நான் சொன்னா வேறு விதமா புரிஞ்சுக்குவாங்க. பட் பிராக்டிக்கலா ஓப்பனா சொல்லணும்னா 2 கணவன் மனைவி 2 பேருக்கும் புரிதல் இருந்து ஒரு குழந்தைய வளர்க்கறதுங்கிறதெல்லாம் எல்லா குடும்பத்திலயும் நிகழ்றது இல்ல. ஸோ நம்ம எய்தர் அப்பா வெளிக்கு விடுறோம், அப்பா சொல்றாருல கேளு, அப்பா திட்டுவாரு, இது மாதிரியான வார்த்தைகளை தொடர்ந்து குழந்தைங்கள்ட்ட பிரயோகப்படுத்துறோம். அம்மா திட்டுவா, அம்மா திட்டுவாங்க, அம்மாக்கு பிடிக்காது, இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களும் இருக்கு. இது பாட்டி தாத்தா என்ன எப்படி வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி பிருந்தாவும் அவங்க குழந்தைக்குமான ஒரு உலகம் இருந்தது இல்லையா? அது ரொம்ப அழகானதா மாற மாற அந்த குழந்தைக்கு அது பெனிஃபிட்டா தான் போச்சு. எது வந்து அந்த குழந்தைக்கு அது டிராபேக்கா இருக்கும்னு அவங்க நினைச்சாங்களோ அது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பாசிட்டிவா அமைஞ்சுது. அது வந்து அவங்க அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த புஸ்தகத்துல. திருப்பி நான் அதுதான் சொல்றேன், இந்த நூல் திறனாய்வுன்னு சொல்றதுக்கு இதுல பெரிய ஒரு புஸ்தகத்தினுடைய கட்டமைப்போ இலக்கிய ரீதியாவோ எனக்கு அது மாதிரி இதை சொல்ல தெரியல. அவங்கள வேற இந்த புஸ்தகத்தை வேறையா நான் பிரிச்சு பார்க்க தெரியல. எனக்கு ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. ஸோ இங்க அவங்க விவாகரத்தை பத்தி அவங்க சொல்லியிருக்கும் பொழுது எனக்கு உடஞ்சு போச்சு. அப்போ நான் யாரையும் சந்திக்க கூட விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் அடிக்கடி என்னுடைய நண்பர்கள்கிட்ட ஒன்னொன்னு எப்பவும் சொல்லுவேன், குடும்பத்துல ஒன்னா வாழ்ந்து இல்ல காதல் கல்யாணமோ திருமணமோ இல்ல அரேஞ்ச் மேரேஜோ அதை பத்தி பேசல, ஒரு கல்யாண அமைப்புல அழுத்தம் தாங்காம சூசைட் பண்ணவங்க நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சூசைட் பண்ணவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப நிம்மதியா தான் இருக்கு அவங்களுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வழியை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் இப்படியான ஒரு அழுத்தத்தை வந்து இந்த அமைப்பு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இது இந்த அமைப்போட தோல்வி. அதை வந்து நான் அந்த அமைப்பை குறை சொல்றதை விட அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையறதை பத்தி பேசுறேன். அதுதான் இந்த புஸ்தகமும் பேசுது. ஏன் பிருந்தாவால் இதை தனியா செய்யும் பொழுது, ஏன் நமக்கு ஒரு ஆதரவு இருக்கும் பொழுது நம்மளால செய்ய முடியல, எங்க நம்ம லேக் ஆகுறோம், எங்க நம்ம தோல்வி அடையறோம் அப்படிங்கறது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த யோசனையை கட்டாயம் இந்த புஸ்தகம் தரும். ஏன் அவங்களால அதை செய்ய முடிஞ்சது இல்லையா? 10 நாள் லீவ் போட்டு பொண்ணை கூட்டிட்டு கோவா போக முடியுது, பொண்ணை கூட்டிட்டு அவங்களும் சேர்ந்து கராத்தையை கத்துக்க முடியுது, ஏன் நம்மளால முடியல? அவங்களுக்கு இருக்கிற நேரம் தான் நமக்கும், அவங்களுக்கு இருக்கிற அதே மாதிரியான சூழ்நிலை தான் நமக்கும். பட் நம்மளால ஏன் முடியலைன்னு ஒருத்தர் யோசிச்சு இதுல ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தாலே அது அந்த புஸ்தகத்தோட வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். இது இப்படிதான், அந்த புஸ்தகத்தை எனக்கு இப்படிதான் அணுக தெரிஞ்சுது. நமக்கு எல்லாருக்கும் வாழ்றதுல ஒரு குற்ற உணர்வு இருக்கு, கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நல்ல சந்தோஷமா இருப்போம், உடனே ஒரு சின்ன பயம் வரும், இவ்வளவு சந்தோஷமா இருக்குமே, ஏதாவது பிரச்சனை வருமே, இது நமக்கு புட்டுக்குமே, ரொம்ப நேரம் நிக்காது. நல்ல சின்னதுல என்னன்னா 5 நிமிஷம் அழுதா 5 நிமிஷம் சிரிச்சா 10 நிமிஷம் அழுவேன் அப்படின்னு ஒரு ப்ரொபோர்ஷனே வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். இது கடைசியில என்ன ஆயிடுது, நீங்க சந்தோஷமா வாழ்றீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு குற்ற உணர்வோட நம்மளே அணுகிக்கிற மாதிரி ஆயிடுது. அந்த சந்தோஷமா வாழ்றதுங்கிறது என்னென்னவான நடவடிக்கைகள்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னா, உலகத்தோட பார்வைக்கு அது பொறுப்பு இல்லாத தனமா இருக்கும். இப்ப நான் இந்த மாதிரி என்னோட குழந்தைய கூட்டிட்டு ஒரு லாங் டிரைவ் போகலாம், இல்ல நான் வந்து என்னோட குழந்தையோட சேர்ந்து நானும் ஒரு கலையை கத்துக்கலாம். இந்த உலகம் அதுக்கு எனக்கு என்னெல்லாம் வந்து தரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பொறுப்பில்லாதவ அப்படியான ஒரு ரிமார்க்ஸ் தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் இது தப்பு இல்லைன்னு. பட் பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு அந்த வாழ இருக்கிற குற்ற உணர்வு, வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற குற்ற உணர்வு. நமக்கு லைஃப் ரொம்ப சின்னது, அது சந்தோஷமா இருக்கணும். அப்ப சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், பொறுப்பு இல்லாம இருக்கணுமா, நீ வந்து ஜாலியா எல்லாத்தையும் அறுத்து விட்டுட்டு இருக்கணுமா, எல்லா ஒரு கமிட்மெண்ட் இல்லாம இருக்கணுமா, அப்படி எடுத்துப்பாங்க. பட் அப்படி கிடையாது. லைஃப்ங்கிறது வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ் நம்மளேதான் ஏத்துக்கிறோம், அதை அழகாக்கிக்கிறோம். செய்யற கமிட்மெண்ட், ஒரு சமையல வந்து ஐயோ கடனே அப்படின்னு இன்னைக்கு செய்யறதுக்கும் ஒரு பாட்டை பாடிட்டே செய்யறதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். பண்ற வேலை அங்க ஒண்ணுதான், பட் அதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோங்கிறது அதை வந்து அனுபவிச்சவங்களாலதான் சொல்ல முடியும். அது சொல்றவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறவங்களுக்கும் ஒரு புரிதல் வேணும். இது என்ன புக்கு, இது என்ன இவ ஊர் போனாலாமா டூர் போனாலாமான்னு சொல்லி தூக்கி போடுறவங்களும் இருக்காங்க. பட் ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ள அந்த புக்கு போயிருக்குங்கிறது நமக்கு தெரியணும். என்னைக்காவது யோசிக்க வைக்கும். ஏன்னா நான் திருப்பி அவங்க அதான் சொல்லுவாங்க, இதுக்கு என்ன அளவீடு அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க பிருந்தா வந்து வழக்கமான. சுயமரியாதையை பத்தி நான் எழுதிருந்தப்ப கூட கேட்டாங்க. நான் அதான் சொல்லுவேன், எல்லாத்துக்குமே அளவீடு இங்க இருக்கு, நம்ம மனசாட்சிக்குள்ள இருக்கு, அது சொல்லிடும், நமக்கு சொல்லிடும். நம்ம அது வெளியே எக்ஸ்பிரஸ் பண்றோம் பண்ணல, யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் பண்ணலங்கிறத விட நமக்கு அது கட்டாயம் ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருக்கும். அந்த அளவீடுகளை நம்ம பிக்ஸ் பண்றதுக்கு இது மாதிரியான புத்தகங்கள் கட்டாயம் வந்து உதவியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு தான். அதுல அவங்க ஒரு ஸ்கூலுக்கு போனதாகவும் பெண் குழந்தைங்கள்ட்ட வந்து ஆண்களா நீங்க ஆணா பிறக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முக்கால்வாசி பெண்கள் ஆமான்னு சொன்னதாகவும், ஆண்கள் யாரும் வந்து அந்த மாதிரி சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் கவனிச்சிருக்கேன். என்னோட ஸ்கூல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பையனா பிறந்திருக்கலாம்னு என்னுடைய பல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொன்னது இல்லை, ஏன்னா எனக்கு பொண்ணா இருக்கிறது என்னமோ ரொம்ப பிடிக்கும், ஏன்னு தெரியல ரீசன். பட் ஐ என்ஜாய் திஸ். என்ன பிரச்சனை வந்தாலும் ஏன்னா அவங்களும் அடி வாங்கதான் செய்வாங்க, வெளியே சொல்றது இல்லை, அவ்வளவுதான். நம்ம இந்த டக்குன்னு கண்ணை கசக்கிடுறோம். அவங்களால
இரும்பு மனிதா அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறதுனால அவங்களால பேச முடியல. பட் இது வந்து ரொம்ப ஒரு அழகான எண்ணம். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுது. இன்னைக்கு நான் சொல்றது, நான் ஸ்கூல் படிச்சது 90sல. இப்ப 2023 இது மாறி இருக்கான்னா கட்டாயம் மாறி இருக்கும். என் பையன் கிட்ட வந்து நான் கேட்கிறேன்னு வைங்களேன், அவன் கட்டாயம் சொல்ல மாட்டான் நான் வந்து ஒரு கேர்ளா பிறக்கணும்னு நான் அப்படின்னு சொல்ல மாட்டான். அவளும் அதே மாதிரி என் பொண்ணும் நோ நான் ஒரு பாய பிறக்கணும் மம்மி எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்ல மாட்டா. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு அளவுக்கு அவங்களை சமநிலைப்படுத்தி இருக்கோம். ரொம்ப பெரிய ஒரு பாதையில நம்ம ஒரு அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம பெரிய ஒரு பாதை, நீண்ட பாதையில கிட்டத்தட்ட பாதி தூரத்தை நம்ம கடந்துருக்கோம். எல்லாரும் மாறிட்டாங்கன்னு நான் சொல்லல. பெரும்பாலான ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பங்கள்ல இந்த ஆண் பெண் 2 பேரையும் ஒரே விதமா அணுகிற ஒரு மனநிலை வந்திருக்கு. இப்போ அதை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க அனுபவிச்சிருக்காங்க, அதை சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் அவங்க சொன்னதுல இன்னொன்னு ரொம்ப பிடிச்சது. ஆண்கள் வந்து தங்களை நல்லா பாத்துக்குவாங்க, பெண்கள் வந்து கூச்சப்படுவாங்க, ஆண்கள் வந்து அந்த டைமுக்கு போவாங்க, டீ குடிப்பாங்க, அது சொல்லுவாங்க. பட் அது உண்மைதான். அது இது நான் இதை எப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் பயங்கர டீ அடிக்ட். அதனால பாத்தீங்கன்னா காலையில எனக்கு அலுவலக வேலையா 4 மணிக்கு போவேன், காலையில 6 மணிக்கு போவேன். எனக்கு ஒரு கணக்கு வழக்கே கிடையாது. அப்ப போறப்ப வண்டியை நிறுத்திட்டு டீ கடையில போய் டீ வாங்கி சாப்பிடும் பொழுது அந்த டீ கடையில இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன வித்தியாசமா பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த கொட்டை எழுத்து பேப்பர் இருக்கும் பாத்திருக்கீங்களா? இந்த டீ கடையில வாசல்ல புஸ்தக கடையில போட்டிருப்பாங்க. அதை நின்று படிக்கிற குரூப்ல ஒரு பெண் கூட இருக்க மாட்டாங்க. இது சம்பந்தமா நான் எழுதவே எழுதியிருக்கேன் ஒரு பதிவை. ஒரு பொம்பளை கூட நின்று அதை படிக்க மாட்டாங்க. நான் நின்று படிச்சுட்டு இருப்பேன். அப்ப எனக்கு இந்த நேரம் செய்வாங்க கூட இருக்கிற ஆண்கள், என்ன மேடம் வீட்டுல சமைக்கிற வேலையில இல்லையா, ஜாலியா நின்று பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஜாலி இல்லையாங்கிறத விடுங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதை நான் செய்யறதே வந்து ஒரு பெண் செய்யக்கூடாது இத அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன, இதெல்லாம் ரொம்ப 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 சாதாரணமான விஷயங்கள் இல்லையா? நம்ம ஒரு பெரிய சாதனைகள் எதுவும் இல்லை. நம்ம பெருசா ஒரு விமானம் ஓட்டுறாங்க, ராக்கெட் விடுறாங்க, அப்படியெல்லாம் பெண்களை நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. இது கண்ணு முன்னாடி தொங்கிட்டு இருக்கு. நீங்களும் ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, நானும் ஸ்கூல் படிச்சிருக்கேன், 2 பேருக்கும் தமிழ் படிக்க தெரியும். பட் நான் படிக்கும் பொழுது எனக்கு அது ஜாலி ஆயிடுது. பட் ஒரு ஆண் படிக்கும் பொழுது அவன் சமூக பொறுப்புடையவன், பெண் படிக்கும் பொழுது குடும்ப பொறுப்பு இல்லாதவள். குடும்பத்தை சமைக்காம இன்னும் காலையில நீ கொட்டை எழுத்து படிச்சுட்டு இருக்க. இது கிண்டலாவே என்னை சுத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்பெல்லாம் நான் நினைச்சிருக்கேன் எவ்வளவு சின்ன விஷயம் இதுன்னு சொல்லி. அது அவங்களும் அதே சொல்லியிருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நம்ம கூடயே ஒருத்தங்க நம்மளுடைய ஒத்த உணர்வுள்ள, ஒத்த ஒரு மென்டாலிட்டி உள்ள ஆளோட நம்ம பயணிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள பெண்களா நீங்க இருக்கிற பட்சத்துல, இல்ல ஆண்களா நீங்க இருக்கிற பட்சத்துல கட்டாயம் இந்த புக் வந்து நல்ல ஒரு பிரயாண அனுபவமா இருக்கும். உங்களோட ஒரு டிராவலர் வராங்க, அந்த டிராவலர் சொல்லிட்டு இருக்கிற அழகான அத்தனை அனுபவங்களும் உங்க லைஃப்ல பாதிக்கு மேல இருக்கும். வேற விதமா இருக்கும், பட் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு பிரயாண அனுபவம் சார்ந்த ஒரு புஸ்தகம் இது. நம்ம சபீதா பத்தி அவங்க எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. அந்த புஸ்தகத்துல ரொம்ப முக்கியமான கட்டுரையா நான் அதை நினைக்கிறேன். அதுல வந்து அவங்களோட மரணத்துக்கான மரியாதை கொடுக்கறது வந்து அதை ஏத்துக்கிறது தான். அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால எவ்வளவு தைரியமா அவங்க வாழ்ந்தாங்களோ அதே தைரியத்தோட தான் அவங்களுடைய மரணத்தையும் தழுவிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து இறந்து போறேன் அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து அந்த இடத்துல நான் ஏன் இறந்தேன், எதுக்கு இறந்தேன், அது கரெக்டா தப்பா, இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கான ஆட்கள் நீங்க யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நான் இறக்கறதுனால நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு வீட்டுல குழம்பு வைக்க ஆள் இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா சம்பாதிச்சு கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த பசங்க பொண்ணு கல்யாணத்தெல்லாம் நான் வந்து நிறைவா பார்க்கல, இப்படி உங்களுக்கு 1000 விதமான காரணங்கள் இருக்கும் என்னுடைய மரணத்தை வந்து தப்புன்னு சொல்றதுக்கு. பட் இதை நான் சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி நீங்க நம்பினா மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து அது ஒரு கரெக்டான அடையாளமா இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இதை குளோரிஃபை பண்றதுக்காக சொல்லல, அவங்க சொன்ன வார்த்தை நிதர்சனம். மரணம் வந்து நம்மள வந்து எதிர்நீச்சல் போட்டு கூட்டிட்டு போகும் பொழுது ஒரு புள்ளியில சொல்லட்டிடும். நம்ம வாழ்க்கை வந்து நம்ம எதிர போயிட்டு இருக்கோம், வேகத்தோட ஆற்றினுடைய வேகத்துக்கு எதிர நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு புள்ளியில அது நம்மளை சந்திக்கும் பொழுது நம்ம அதுக்கு ஒத்திசைவா போகிறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஒன்னாதான் இருக்கு. எந்த சமயத்துல எந்த மனுஷனுக்கு என்ன மாதிரி தைரியம் வரும்னு தெரியல. இறந்து போறேன்னு சொல்லிட்டே இருக்கிறவங்க கட்டாயம் செய்ய போறது இல்ல. அந்த மாதிரியான ஒரு தருணத்துல ஒரு முடிவு எடுக்கிறவங்களை வந்து நம்ம இந்த சமுதாயம் வந்து என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் கௌரவமா நடத்தலாங்கிறது வந்து அது ஒரு அழகான கட்டுரை. அது மனசார நான் ஒப்புக்கிறேன். நான் ஒரு காலத்துலயும் தற்கொலையை குளோரிஃபை பண்ணல. பட் வாழ்றதுக்கு ஒரு அனிமலுக்கு எவ்வளவு ஒரு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு வந்து அதுக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கும் அதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? ஏன்னா கட்டாயம் நம்ம சமூகம் நம்மள அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆக்குது. அதுக்காக எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க போறது இல்ல. எல்லாருக்கும் நான் சொன்னேன் இல்லையா, 100 கமிட்மெண்ட்ஸோட தான் ஓடிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சரிப்படுத்திப்போம். அப்படி சரிப்படுத்த முடியாத ஒரு தோழியை கூட அவங்க ஆதரவா அவங்க கூட்டி சென்றது வந்து அந்த புத்தகத்தோட முத்தாய்ப்பான ஒரு கட்டுரையா அமைஞ்சிருந்தது.
மத்தபடி பிருந்தாவனுடைய கவிதைகள் வந்து எனக்கு எப்பவுமே மனசுக்கு ஒப்பானவை. ரொம்ப சீக்கிரம் படிக்க முடியும் அவங்களோட ரைட்டிங்ஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிவேதா மேம்க்கு தெரியும் இந்த புக் என் கையில எப்ப வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நான் வந்து இந்த 120 சொச்ச பக்கங்களை வந்து நான் ஒரு 2 மணி நேரம் கூட இல்ல அவ்வளவு நேரத்துல இதை படிச்சிருக்கேன். அப்ப அந்த அளவுக்கு அது உங்களுக்கு லகுவா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. அது கூட நீங்க டிராவல் பண்ண முடியும். சில புக்குங்கெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும். ஒரு 20 பக்கம் படிச்சோன்னா மூடி வச்சிருவோம். அப்புறம் ஒரு மணி நேரம் ஆகும். சிலதுல ரொம்ப எல்லாம் யோசிக்க வைக்கும். இங்க இந்த புஸ்தகம் நம்மள என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ரொம்ப யோசிக்க வைக்கல. கரெக்ட் தானே, நமக்கு இது நடந்திருக்குல்ல, ஆமா இல்ல அவங்க அப்படி சொன்னாங்கல்ல, ஆமா நம்ம இதை செய்திருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் இருந்தது. இப்பெல்லாம் எனக்கு வந்து நான் திருவனந்தபுரத்துல இன்னைக்கு இல்லாத மாதிரி இருந்தது. எனக்கு நான் சேலத்துலதான் இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லா. அந்த மாதிரி அந்த புஸ்தகத்துக்குள்ள நம்ம போயிட்டோம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இது என்ன என்ன இந்த புஸ்தகம் அப்படிங்கறத திருப்பி வந்து ஒரு அனுபவம், ஒரு வாழ்க்கையோட ஒரு பயணமா தன்னுடைய பயணத்தை ஒருத்தர் விவரிக்கும் பொழுது ஒட்டு மொத்தமா பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பலன் என்ன, நம்ம இழந்தது என்ன, அந்த கால்குலேஷன் எல்லாருக்கும் எப்பவும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இதை பாக்குறேன். அவங்க முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும், ஞானி ஐயா அவர்களுக்கும் மேடமுக்குமான ஒரு என்ன சொல்றது, ஒரு குரு சிஷ்யை அந்த ரீதியான ஒரு உறவு. அது வந்து நான் பிருந்தா மேம்க்கு எனக்கு நான் பாட்டுக்கு அவங்க கிட்ட விளையாட்டா பேசுவேன், எப்பவும் ரொம்ப குறும்பா பேசுவேன், கலாட்டாவா பேசுவேன். பட் எவ்வளவு பெரிய ஆளுங்களோட எல்லாம் அவங்க பழகி எவ்வளவு பெரிய ஆளுங்களோட எல்லாம் அவங்க இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைச்சேன். மற்றபடி எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வாசிப்பு அனுபவமா இருந்தது. இங்க பேசினதும் வந்து எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கு. ஏன்னா எப்பவும் நிவேதா மேம் கூப்பிட்டாலும் சரி, பிருந்தா மேம் கூப்பிட்டாலும் சரி, நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி ஒரு என்கிட்ட காரணங்களும் சாக்குங்களும் தான் இருக்கும். சோ இன்னைக்கு வந்து அதெல்லாம் நான் கணக்கெல்லாம் நேர் பண்ணிட்டேன். ரொம்ப திருப்தியா இருக்கு, குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கு. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி தோழர். நன்றி மேம். ஒற்றை பெற்றோராக இருப்பது போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை அல்ல, வலிமையானவர்களுக்கான ஒரு பயணம். ஒற்றை தாயாக நீங்கள் அறிந்திராத உங்கள் பலங்களையும் திறன்களையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அடுத்து பேச வருபவர் ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான ஜா தீபா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். பிருந்தா வணக்கம், பிருந்தா, நிவேதா வணக்கம். 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 நான் காலேஜ்ல படிக்கும் பொழுது விகடன் மாணவ நிருபரா இருந்தேன். அப்போ ஒரு ராஜபாளையம் பக்கத்துல ஒருத்தங்களை பார்க்க போயிருந்தேன். அவங்களை எப்படி பார்க்க போயிருந்தேன் அப்படின்னா, ஒரு கழனியூரான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல எழுத்தாளர். இப்போ அவர் இல்ல, காலம் சென்று விட்டார். அவர் வந்து அவர்கிட்ட வேற ஒரு விஷயமா பேசும்போது அவர் ஒரு பெண்மணியை பற்றி சொன்னாங்க. ராஜபாளையம் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அவங்கள போய் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அவங்க பேரு பாரத தேவி. அவங்க வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய தொழில் வந்து மாடு மேய்க்கிறதும் பால் வியாபாரம் பண்றதும் அவங்களுடைய தொழில். ஏன் அவங்கள நான் போய் பார்க்க போனேன் அப்படின்னா, நான் பார்க்க போற அன்னைக்கு காலையிலேயே திருநெல்வேலியில இருந்து கிளம்பி அவங்க ஊரெல்லாம் கண்டுபிடிச்சு ராஜபாளையம் தான் போறதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. கற்கள் நேரம். அப்பதான் மாடை வந்து மேய்ச்சல்ல இருந்து அழைச்சிட்டு வர்ற நேரம். அவர் கணவர் காத்துட்டு இருக்க சொன்னாரு. வெயிட் பண்ணும்போது அந்த அம்மா வந்தாங்க. ஏன் அவங்கள போய் பார்க்க போனேன் அப்படின்னா, தமிழ்ல மிக மிக முக்கியமான ஒரு வேலையை அவங்க செய்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க மாடு மேய்க்க போற சமயத்துல அவங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி இருக்கும், நேர இடைவெளி இருக்கும். அந்த நேரத்துல அவங்க அங்க உள்ள பெண்கள் எல்லார்கிட்டே இருந்து இந்த சொலவடைகள், பழமொழிகள், அந்த கரிசல் மண்ணினுடைய கதைகள், இது எல்லாத்தையும் அவங்க சேகரிச்சாங்க. மிக சாதாரணமாக அவங்கள பார்க்க போய் அவங்க பேச 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 எனக்கு அவங்க மேல மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இது ஏன் நம்ம விகடன்ல ஒரு ஸ்டோரியா பண்ணக்கூடாது, ஆர்டிகிளா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் அவங்கள வந்து அவள் விகடன் எழுதினேன். அது வெளிவந்த பிறகு அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. அவ சொன்னாங்க, என்ன தொடர் எழுத சொல்றாங்கங்க, எனக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க என்கிட்ட பேசும்போது அந்த சொலவடைகள் அதையெல்லாம் கடந்து பல பெண்களினுடைய வாழ்க்கையை நீங்க பதிவு செஞ்சீங்க. அப்ப வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் இதை சொன்னேங்கிறது எனக்கு இப்பவும் ஆச்சரியமா இருக்குது. நான் சொன்னேன், இல்லைங்க, இங்க வந்து பெரிய பெரிய அவங்களுடைய கதையே இன்னைக்கு வெளியில வரமாட்டேங்குது, பெண்களுடைய கதையே இங்க பதிவு செய்யப்படாம இருக்குது. ஆனா நீங்க வந்து எவ்வளவோ பெண்களை சந்திக்கிறீங்க, நீங்க உங்களோட சக
மாடு மேய்க்கிற பெண்களை சந்திக்கிறீங்க, விருதுநகர்ல போய் வேலை பார்க்கிற பெண்கள், சிவகாசியில போய் பட்டாசு தொழிற்சாலையில போற பெண்களை பற்றிலாம் நீங்க அவங்களுக்கு அவ்வளவு அடிக்கிறீங்க, அவங்கள பத்தி நீங்க ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் அதை எழுதி அது தொடராகவும் விகடன்ல வந்தது. அவள் விகடன் ஒரு நல்ல ஒரு சக்சஸா இருந்தது அந்த தொடர். எனக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்றுதான் இந்த பெரிய பதவியில இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்கல்ல, சிஇஓஸா இருப்பாங்க, பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருப்பாங்க, ஒரு புகழ்பெற்ற பிரபலமான நடிகையாக இருப்பாங்க. இவர்கள் எல்லாரும் இப்பதான் அவர்களுடைய சுயசரிதையையும் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் எழுத வந்திருக்கிறாங்க. இப்பதான் அந்த புத்தகங்கள் தொடர்ந்து ஒரு 5 வருடங்களாக நான் பாக்குறேன் வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன் அந்த பெண்கள் எல்லாரும் இப்பதான் எழுதணும் அவங்களுக்கு தோணி இருக்குது அப்படின்னா, இப்பதான் அதற்கான சூழலை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க, அல்லது அந்த சூழல் உருவாகி வந்திருக்குது. இந்த தருணத்துல இது மாதிரியான புத்தகங்கள், கதவு திறந்ததும் கடல் மாதிரியான ஒரு புத்தகம் எங்க முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னா, பிருந்தா யாரோடும் தன்னை ஒப்பிடல. நான் மிகப்பெரிய விஷயங்களை செய்துட்டேன், அதனால நான் இந்த புத்தகத்தை எழுதுறேன் அப்படின்னு எழுதல. நான் மிகப்பெரிய உழைப்பை செய்திருக்கேன், அந்த உழைப்பை நான் எப்படி செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு எழுதல. அவங்க ரொம்ப நிதானமாக தன்னுடைய வாழ்க்கையில் கடந்த விஷயங்களை எழுதிட்டே போறாங்க. இதுல உள்ள பல கட்டுரைகள் நான் ஏற்கனவே வாசிச்சது, நான் அவங்களோட பகிர்ந்துக்கவும் செய்திருக்கிறேன். நான் பிருந்தாவோட பேசியிருக்கேன், ஒவ்வொரு கட்டுரை வரும்பொழுதும் நான் பேசியிருக்கிறேன். முதலாக என்னை பிருந்தா சந்திக்கும் பொழுது எனக்கு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எனக்கு தெரியாது, நான் கேட்டுக்கவும் இல்லை, அவங்களும் சொல்லல. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் நாங்கள் பேசியிருப்போம். அவர்களுடைய எந்த தனிப்பட்ட பின்னணியும் நான் தெரியாம தான் நான் பேசியிருந்தேன். ஒரு நாள் காலச்சுவடுல ஒரு கட்டுரை வந்திருக்குது, வாசிங்கன்னு சொல்லும் பொழுது காலச்சுவடு வாங்கி வாசிக்கிறேன். அப்பதான் எனக்கு பிருந்தாவினுடைய இன்னொரு பக்கம் தெரியுது, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தெரியுது. அந்த கட்டுரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கட்டுரை. நான் அடிக்கடி பிருந்தா கிட்டையும் சொல்லியிருக்கேன், மற்ற வேறு சிலர்கிட்டையும் அந்த கட்டுரை குறித்து சொல்லியிருக்கேன். அந்த கட்டுரை இந்த தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. ஏன் அந்த கட்டுரை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் ஒரு பெண் என் கூடயே பழகி இருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க. எந்த இடத்திலும் தன்னிரக்கத்தை கோராத, மறந்தும் புலம்பிராத ஒரு பெண், அவர்களுக்கு பின்னணியில் இப்படி ஒரு கதை இருக்குது, ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஏன் நம்ம இதை பிருந்தா கிட்ட இதை பேசல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் எனக்கு தோணுச்சு, அவர்கள் பேச விரும்பல அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. அந்த கட்டுரையிலேயே அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க, இது வரைக்கும் நான் இதை யார்ட்டுமே சொல்லல, இந்த முகம் யாருக்குமே தெரியாது, என்னுடைய முகம். இதை நான் உடைச்சிட்டு சொல்றதுக்கு இத்தனை நாட்கள் ஆயிருக்குது, இத்தனை வருடங்கள் ஆயிருக்குது அப்படின்னு அவங்க அதை சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இத்தனை வருட ஒரு அனுபவமும் ஒரு பயணமும் தான் அவங்கள இத சொல்ல வச்சிருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த நேரம் தான் அவங்க கராத்தே கத்து முடிச்சிட்டு இருக்கிற அந்த சமயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஏதோ ஒரு திறப்பு அவர்களே அதை எழுத வச்சிருக்குது. அந்த கட்டுரை தான் அவங்களுக்கு தொடக்கம். அதற்கப்புறம் அவங்க எதையுமே அவங்க அணை போட்டுலாம் மூடல. எல்லாத்தையும் எழுதுவோம், எனக்கு தோணிச்சுங்க எழுதினேன், ஒரு பயணம் போறேன்னா எனக்கு தோணிச்சு எழுதுறேன், ஒரு படம் பார்த்தேன்னா எனக்கு தோணுச்சு நான் எழுதுறேன் அப்படின்னு அந்த கட்டுரை தான் முதல் கட்டுரை அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு திறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த கட்டுரையில ஒரு இடத்துல முடிகிற இடத்துல அவங்க ஒரு கோட் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, முக்கியமான ஒரு கோட் அது. நான் என்பது பலமும் பலவீனங்களும் நிறைந்தது, என் பலத்தை சொல்லி திரிவதல்ல, என் பலவீன பகுதியையும் தெரிவிக்க முடியும் என்பதே என்னுடைய ஆளுமை, ஒருவருடைய ஆளுமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முக்கியமான ஒரு வரியும் கூட அது. இந்த ஹெர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது அடிக்கடி நிவேதா அவர்கள் சொல்லுவாங்க, எல்லா இடத்துலயும் ஹிஸ்டோரின்னு தான் இருக்கு, ஹிஸ்டரி தான் ஒருவனுடைய ஒரு ஆணினுடைய ஸ்டோரியை சொல்வதா இருக்கிறதுனால ஹிஸ்டோரின்னு இருக்கு, அதனாலதான் நாங்க ஹெர் ஸ்டோரி அப்படின்னு நாங்க பேர் வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர்களினுடைய ஒரு பதிப்பகத்தில் இருந்து இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமானது. இது ஒரு ஹெர் ஸ்டோரி, ஒருவருடைய ஒரு ஸ்டோரி. இதற்கு முன்பாக அடுக்களை முதல் ஐநா வரை அந்த தொகுதியுமே கூட ஒருவரினுடைய பயணத்தை சொல்றதா. அப்ப இது மாதிரியான புத்தகங்கள் தொடர்ந்து ஹெர் ஸ்டோரிஸ் மூலமாக வெளிவரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். இதுல இன்னொரு கட்டுரை, ஆண்பால் பெண்பால் அன்பால், அதுல விகடன்ல எழுதின தொடர். அதை வாசிச்ச உடனே நான் பிருந்தாவை கூப்பிட்டு பேசினேன். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க என்னெல்லாம் பேசினோம் அப்படிங்கிறது. அப்போ நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், பிருந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்து எழுதுற மாதிரி இனிமே கொஞ்சம் கொண்டு வாங்க பிருந்தா. நீங்க ஏதோ ஒரு இடத்துல தயங்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு இடத்துல நீங்க பிரேக் போட்டு வேண்டாம், இதை சொல்லலாம் இதை சொல்ல வேண்டாம்னு நீங்க பிரேக் போடுறீங்களோன்னு தோணுது அப்படின்னு நான் பிருந்தா கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க அப்போ அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு எனக்கு நினைவில்லை. ஆனா அதன் பிறகு வந்த கட்டுரைகள்
அவங்க வந்துட்டு சில இடங்களை வந்து அவங்க உடைச்சு பேசுறாங்க. ஆனாலும் கூட சில இடங்கள்ல தயங்குறாங்க. அது அவர்களுடைய விருப்பம், அது அவர்களுடைய சுதந்திரம், அதுல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுச்சு, என்னதுன்னு சொன்னா அப்படின்னா, சில விஷயங்கள் உங்களால் மட்டுமே சொல்ல முடியும். உங்களுக்கு சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் இருக்குது, அத்தனை வலிமை இருக்குது. ஆனா இன்னமும் சொல்றேன், நீங்க ஏன் அந்த இடத்த வந்து பிரேக் போடுறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதை விட ரொம்ப உள்ளார்ந்த விஷயங்களை சொல்ல முடிந்த உங்களால சில இடங்கள்ல வந்து இது எனக்கு போதும், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு ஒரு சொல்ற இடத்துக்கு வரும் பொழுது, ஏன் அதை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, நிறைய பெண்களுக்கு இது உதவக்கூடும். அந்த இடத்த நீங்க வந்து பிரேக் போட வேண்டாம்னு நான் சொல்றேன். உங்களை மாதிரி உள்ளவர்கள் இதை உடைத்து சில விஷயங்களை சொல்லும் பொழுதுதான் நிறைய பேருக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு அதனுடைய அடிப்படையில தான் சொல்றேன். நீங்க சில விஷயங்களை நீங்க வந்து உடைச்சு பேசலாமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து சில பேரை வந்து நம்ம தள்ளி நின்று பார்த்திருப்போம். ஏதோ நம்மளுக்கு தெரியும், அவங்களை பத்தி தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ ஞானி அவர்களை பற்றி நான் 2 முறை 3 முறை நான் உரையாடி இருக்கேன். மிகப்பெரிய பழக்கம்லாம் கிடையாது. ஆனா இவர்களுடைய பார்வையில் பார்க்கிற ஞானி அவர்களைத்தான் எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் இப்படிதான். சில விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமா சொல்றாங்க. அவர் வந்து ஒரு புத்தகம் எடுத்த உடனே வேகமா வாசிச்சிடுவாரு அப்படின்னு. அது ஒரு தகவலாக இருக்கலாம். ஆனா அது எனக்கு எங்க பயன்படுது அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் அதிக வாசிப்பு உள்ளவர்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டியா இருக்கு. பார்த்த உடனே வாசிக்கிறது, ஒரு புத்தகத்தை சீக்கிரம் வாசிக்கிறது, வாசிப்பு பழக்கத்துல உள்ள இருந்திருந்தா அவங்க சொல்றாங்க, வாசிப்பு பழக்கத்துல அவர் அவ்வளவு இருந்ததுனாலதான் அவருக்கு அப்படி ஒரு பழக்கமே பார்த்த உடனே வாசிக்க தோணுது அப்படிங்கிற ஒரு இடம் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது ஒரு தகவலாக எனக்கு தோணல, ஒருத்தருடைய ஆளுமையினுடைய இன்னொரு வெளிப்பாடு அவங்க சொன்னது. இது மாதிரி ஒருவரை பற்றி குறிப்பிடும் பொழுது, அது ஒரு சபிதாவாக இருக்கலாம், திரு கீதா இளங்கோவன் அவர்களாக இருக்கலாம், ஒவ்வொருவரை பற்றியும் சொல்லும் பொழுது அவர்களுடைய ஆளுமைக்கு எது காரணமாக இருந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. பிரசாந்தி சேகரன் அவர்களை பற்றியாக இருக்கலாம். அந்த வார்த்தையை சொல்லாம அல்லது அவர்களை பற்றியான அந்த பர்சனாலிட்டியை பத்தி சொல்லாம அவங்க யாரையுமே கடக்கல. அப்போ இவங்க ஒருத்தரை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதும், அதை எப்படி அவர்களுடைய சொல்லில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அவள் அது அடிசில் அப்படின்னு ஒரு ஒரு கட்டுரை ஒண்ணு இருக்குது. இந்த இந்த கட்டுரை வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவு நெருக்கமானது. என்ன காரணம்னு கேட்டா, அவளது அடிசில் வரும் பொழுது நாங்க நிறைய இது பற்றி உரையாடி இருக்கோம். ஆனா பிருந்தா கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து நான் வந்து ஸ்வீட்டஸ்ட் கள்ளத்தனம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எப்படின்னா சொல்ல மாட்டாங்க, என்ன விஷயம் கூட சொல்ல மாட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப பின்னாடிதான் தெரியும், ஓ இதுக்குதான் நீங்க இதெல்லாம் கேட்டீங்களா அப்படின்னு. என்கிட்ட ஒரு நாள் போன் பண்ணி, இந்த இலக்கியத்துல சாப்பாடை பத்தி எழுதியிருப்பாங்கல்ல, அது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு, இப்படி ஒரு கேரக்டர் ஐடியாவே என்கிட்ட சொல்லவே இல்லை. அது ஆனா அதுல நேம் போட்டிருந்தாங்க, கிரெடிட் கொடுத்திருந்தாங்க. நான் கேட்டேன், எதுக்கு பிருந்தா என்னுடைய பேர் போட்டிருக்கீங்க? அந்த ஒரு மணி நேரம் நீங்க என்கிட்ட பேசினீங்கல்ல, அதுக்காகத்தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அந்த நேரத்துல தொடர்ந்து வந்து அவங்க சொல்ல நான் ஒவ்வொன்னா ஞாபகத்துக்கு வருது. அது ஒரு நல்ல உரையாடல் எங்களுக்குள்ள. அவர் நாஞ்சில் நாடன் இப்படி எழுதியிருக்கிறாரு, அம்பை அவர்கள் இப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய, பாக்கியம் ராமசாமி எல்லாமே பற்றி நாங்க நிறைய பேசினது. ஆனா ஒரு இடத்துல கூட இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்றதா சொல்லல. பட் ஐ லைக் தட் ஸ்வீட்டஸ்ட் கள்ளத்தனம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கட்டுரை இருக்குது, இதெல்லாம் நானும் உலக சினிமா. அது ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு கட்டுரை. என்ன காரணம், அதை எடிட் பண்ணது நானு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அயல் சினிமால நான் பொறுப்பாசிரியராக இருக்கும் பொழுது அது முதல் அயல் சினிமால வந்த கட்டுரை அப்படிங்கிறது என்னுடைய நினைவு. பிருந்தா கிட்ட ஒரு கட்டுரை கேட்டிருந்தேன். ஒரு ரசிகரினுடைய பார்வையில் இருந்து உலக சினிமா உங்களை எப்படி ஆட்கொண்டது, உங்களுக்கு எப்படி ஈர்த்தது, முதலாக நீங்கள் படம் பார்த்த அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க அந்த கட்டுரை எழுதி கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு சின்ன சம்பவம் என்ன அப்படின்னா, அவங்க நிறைய எழுதிட்டாங்க. நான் சொன்னேன், உங்க மனதுல உள்ளதெல்லாம் எழுதி கொடுங்க பிருந்தா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து 15 பக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. நான் சொல்ல 15 பக்கங்கள் என்னால பயன்படுத்த முடியாது பிருந்தா. அப்படிலாம் நீங்க கட்டுரையெல்லாம் போட வேணாம், கொடுத்துருங்க, நான் வந்து என்ன கொடுத்தேனோ அதை நீங்க போட்டுறணும் அப்படின்னாங்க. ஐயோ 15 பக்கங்கள்னா மொத்தமே புத்தகத்தினுடைய அளவு 40 பக்கம் தான், இல்ல 15 உங்களோடது வந்தா எப்படி பிருந்தா? அதெல்லாம் முடியாதுங்க, எடிட் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்ல நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க. இது அன்எடிட்டட் வெர்ஷன் நினைக்கிறேன். இதுல இந்த புத்தகத்துல வந்திருக்கிறது. அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான முதலாக நான் வாசித்த கட்டுரை இல்ல, அவங்க எழுதி வேற யாரும் வாசிக்காம நான் வாசித்த ஒரு கட்டுரை அப்படிங்கிறதுனால அது எனக்கு ஒரு நெருக்கமானது. இன்னொரு உபதகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இதே அயல் சினிமாலதான் ரித்திகாவும் முதலாக எழுதினாங்க. அவருடைய மகள் ரித்திகா நாங்க எழுத வச்சது
சினிமாவை பத்தி எழுத வச்சது அயல் சினிமால தான். அவங்க தாயும் மகளும் சேர்ந்து ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிற ஒரு பெருமை வந்து அயல் சினிமாவுக்கும் அது பொறுப்பாசிரியராக இருந்த என்னையும் சேரும் அப்படின்னு எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம அந்த கிரெடிட் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து அதன் பிறகு எனக்கு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு மற்றவர்களுக்கு வழிவிடலாம் அப்படின்னு. இந்த அவள் அது நீங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுதிய கட்டுரைகளை அவங்க தொகுத்து இருக்கிறாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அதுல அந்த சபிதா பற்றியான கட்டுரைகளும், மரணம் குறித்த கட்டுரையும், அதற்கு முன்பான கட்டுரையும், அதுக்கப்புறம் ஆண்பால் பெண்பால் அன்பால், இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வெளிவந்த கட்டுரைகள். அதற்கு பிறகு அவங்க நிறைய டிராவல் ஆயிருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில பெருமளவு அவங்க கடந்திருக்கிறாங்க. இப்போ அந்த கட்டுரையை வாசிக்கும் பொழுது சில இடங்களில் நாம் இதை சேர்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணி இருந்ததான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா ஏன் தோணல? அப்படி தோணுச்சுன்னா ஒருவேளை நேரமின்மை காரணமாக இல்ல இது மட்டுமே போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல. நான் சில இடங்கள் அதற்கான சாத்தியங்கள் இருந்தது. தொடர்ந்து பிருந்தாவோடு தனிப்பட்ட முறையிலையும் உரையாடுறதன் காரணமாக அவர்கள் இதை பார்க்கும் பார்வைக்கும் இப்போ அவங்க கடந்து வந்துட்டு திருப்பி அந்த கட்டுரையை பார்ப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு எண்ணம். அதை சேர்த்திருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு ரொம்ப நுணுக்கமாக வந்து அவங்க அவர்கள் கிட்ட இருக்கிற ஒரு நகைச்சுவை ஒண்ணு உண்டு. அது வந்து எப்படின்னா, நம்ம அத தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கும்போது நம்மள வந்து டப்புன்னு சிரிக்க வச்சிடும், ஒரு புன்னகை வச்சிடும். ஞானியை பற்றி சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்றாங்க, அவருக்கு வந்து நான் கேட்பேன் அவர்கிட்ட, எல்லாம் பேசுறீங்க நீங்க, ஏன் நீங்க வந்து சமைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் அதுக்கு எதுவும் பதிலுமே சொல்லல. பின்னாடிதான் தெரிஞ்சுக்கிட்டேன், உருளைக்கிழங்கு குழம்பு மாதிரி ஒண்ணும், அப்புறம் வந்து ஏதோ ஒரு உருளைக்கிழங்கு இதுலயும் அவர் செய்வாரு அப்படின்னு. அது மாதிரி அந்த இடம் வந்து நான் சொல்றதோட வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல உள்ள நக்கல் இருக்குதுல்ல, அது வந்து நம்மளுக்கு புரிப்படும். இந்த மாதிரி இந்த நக்கல் நையாண்டி எல்லாமே வந்து பிருந்தாவின் கூட பிறந்தது அப்படிங்கிறதுனால அது நிறைய இடத்துல அது வெளிப்படுது. தொடர்ந்து பிருந்தா இன்னும் நிறைய கட்டுரைகள் எழுதணும். வாழ்க்கை சார்ந்த மிகப்பெரிய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்குது. அது சார்ந்து அவர்கள் வாழ்க்கையை பாக்குறாங்க. அவங்களே சொல்ற மாதிரி இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் வேறு வேறு அல்ல, எல்லாவற்றிலும் நான் அதை தேடுகிறேன். உலகை தேடுறது, உலக பயணம் பண்றது அப்படிங்கிறது எனக்குள் நான் செய்து கொள்கிற ஒரு பயணம் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு பிருந்தா தொடர்ந்து இது போன்ற கட்டுரைகள் நிறைய எழுதணும். நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லுவேன், ஃபிக்ஷன் எழுதுங்க, சிறுகதை எழுதுங்க, எழுதிக்கிட்டே இருங்க. நாங்க எல்லாருமே வந்து என்ன வாசிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் எப்பவுமே பிருந்தா கிட்ட எடுத்தோடனே கேட்பேன், பிருந்தா இப்ப என்ன எழுதிட்டு இருக்கீங்க, இந்த வருஷத்துல இத்தனை புக்கு வரணும் அப்படின்னு அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்தோ ஒரு புத்தாண்டு வாழ்த்தோ நான் அப்படிதான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தை பேச அழைத்தமைக்காக ஹெட் ஸ்டோரிஸ்க்கும் பிருந்தாவுக்கும் என்னுடைய நன்றி. பேசிய சக தோழர்கள் சோபனா நாராயணன் இப்பதான் முதலாக வீடியோ வழி நான் பார்க்கிறேன். அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிருந்தா நிறைய எழுதணும். பிருந்தா ஹெட் ஸ்டோரிஸ் இது மாதிரி நிறைய புத்தகங்கள் வரணும். மிக்க நன்றி. நன்றி தோழர். கடலின் ஒவ்வொரு துளியும் கடல்தான். இந்த உலகின் ஒவ்வொரு துளி நான். என்னை பற்றி அறிதல் என்பதும் உலகை பற்றி அறிதல் என்பதும் ஒன்றுதான். இந்த பூமியை ஒரு மரமாக கற்பனை செய்தால் அதன் விதை நான் தான் என்ற பிருந்தா அவர்கள் அழகாக இந்த புத்தகத்தில் கூறியிருப்பார். அதை அடுத்து பேச வருபவர் பேச்சாளர், சமூக ஆர்வலர் ஆயிஷா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இவங்க எல்லாரும் பயங்கரமா பேசிட்டாங்க. என்னால வந்து அப்படி எல்லாம் பேச முடியாது. எனக்கு பிருந்தா சேதுவை பத்தி அந்த புக்ல எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கதவு திறந்ததும் கடல். எனக்கு அந்த டாபிக் பார்த்தவன ஞாபகம் வந்தது என்ன தெரியுமா? வடிவேலு ஒரு படத்துல ஒரு ஆளை கூட்டிட்டு போவாரு. அவரு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுருவாரு. சரி, ரொம்ப நேரம் ஆயும் ஆளையே காணோம். சரி, கதவை திறந்து பார்த்தா அதுங்க வீடே இருக்காது, வெறும் காலி இடமா இருக்கும். சோ அந்த மாதிரி சாரி, ஹலோ,
ஓகே. சோ அந்த மாதிரி எனக்கு அவங்க எழுந்தது வந்து கதவு திறந்ததும் கடல் அப்படின்னு இது பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு சீக்வென்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் வீடு என்பதே எனக்கு ஒரு கூடு போல்தான், கூடடையத்தான் வீடு வருவது, மற்ற வேலைகள் எல்லாம் தெருப்புழுதி அடைய கூட்டாளிகளோடு திரிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வீடுன்றதே ஒரு ஒரு 4 சுவரால அடைக்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து பெருவெளிதான் அவங்களுக்கான ஒரு உலகமா அவங்க நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கதவுன்னு அவங்க மீன் பண்றதே நம்மளோட மனக்கதவுகள். அந்த கதவுகளை நம்ம திறந்தாதான் வாழ்க்கைன்ற கடலை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அத சித்தரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கைன்றதே வந்து நம்மள போட்டு துவைச்சு காய போட்டு பின்னி பெடல் எடுத்து எல்லா வேலையும் செய்யும். ஆனா நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டு அத நம்ம வாழ்க்கையை எவ்வளவு அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கிறோம் அப்படின்றத வந்து பிருந்தா சேது இந்த கட்டுரை தொகுப்புல அவங்க வாழ்க்கையிலயும் வாங்கியிருக்காங்க. கொஞ்ச நெஞ்ச அடியில ஏகப்பட்ட அடி. எல்லா அடியும் மீறி அவங்க எப்படி அவங்க வாழ்க்கைய ஒரு அர்த்தமுள்ளதா ஆக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய டிராபேக்ஸ் இருந்தது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்படி அதை வந்து முன்னிறுத்தி அவங்களோட வாழ்க்கை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த கட்டுரை புத்தகம் அதுதான் எனக்கு வந்து போதிச்சது. அதுவும் இல்லாம பிருந்தா சேதுக்கு மனிதர்கள் மீது வந்து ஒரு தீரா காதல் இருக்கு. அவங்களோட அது இல்லாம அததான் அவங்க கவிதையில வந்து நிறைய இடத்துல அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னை அறிதல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, தன்னை அறிதல் அதை சார்ந்துதான் அவங்க எழுத்தும் அவங்க பயணிப்பதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மனிதர்கள் பாதி மனதாலும் மீதி உடம்பாலும் ஆனவர்கள். மனதை பண்படுத்த வாசிப்பும் எழுத்தும், உடலை பண்படுத்த 34 வயதுல கராத்தே கத்துக்கிறாங்க. நானு யோசிச்சு கூட பார்க்க முடியல 34 வயசுல ஒருத்தவங்க வந்து கராத்தே கத்துப்பாங்கன்னா. ஏன்னா நமக்கான இப்ப சின்ன வயசுல கீழே விழுந்து அடிபட்டா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து திருப்பி எந்திரிச்சிருப்போம், நம்மள பாத்துக்க ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு. பட் 34 வயசுல ஒருத்தவங்க கராத்தே கத்துக்கிறாங்கன்னா அது என்னால யோசிக்கவே முடியல. நிஜமாலே வந்து நமக்கான இதுல இருந்து நம்ம தான் நம்மள விடுபட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பிருந்தாவோட கதைக்குள்ள வருவோம். என்னன்னா பிருந்தா வந்து என்னன்னா அவங்க வந்து அவங்க ஆக்சுவலா ஒரு போயட். அவங்க நிறைய கவிதை சார்ந்துதான் எழுதியிருக்காங்க. அவங்க புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள்னா முதல் கவிதை கனையாளியில் எழுதியிருக்காங்க, மழை பற்றிய பகிர்தல்கள். அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி குசுமா அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை அப்படியே போயிருச்சு. அதுக்கப்புறம் 2வது தொகுப்புல வீடு முழுக்க வானம், அப்புறம் மகளுக்கு சொன்ன கதை. இதுல எனக்கு என்ன பெருமிதம்னா இந்த எல்லா புக்கையும் நான் வாசிச்சிருக்கேன். சோ இந்த புக்கு தான் அவங்களோட கட்டுரை புக்கு. ஆனா என்ன பண்றதுன்னா அது கட்டுரையா இருந்தாலும் நடுவுல அந்த போயட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிங் டிங் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எட்டி எட்டி பார்த்திருப்பாங்க. அங்கங்க அவங்க வந்து அவங்க கவிதையை வந்து கண்டிப்பா சொருகி வச்சிருக்காங்க. அதனால அது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க டீச்சரா, டெலிபோன் ஆபரேட்டரு, கம்ப்யூட்டரா என்ன வேலையில எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க. ஒரு ஆளினால் அழகு ராணியா வந்து அவங்க வந்து இந்த இதுல சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு சென்னையில மிகவும் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா கடல். ஏன்னா கடல் போன்ற மனிதர்களை வந்து சென்னை தான் அவங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அது சென்னையோட அவங்க பயங்கரமா கனெக்ட் ஆறாங்க. ஆனா இது மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் இது மாதிரி வந்து இதெல்லாமே வந்து பிருந்தாவை ஜென்ரலா ஃபாலோ பண்ற இல்ல பிருந்தாவை தெரிஞ்ச எல்லாரும் நபருக்கும் இந்த பாசிட்டிவான ஒரு சைட் தெரியும். ஆனா பிருந்தாவுக்கும் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு. 6 வயசுல அவங்க அப்பா இறந்துடுறாங்க. 6 வயசுல அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அது எப்படி ஆயிடுதுன்னா அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அவங்க அப்பாவோட மரணத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே. எப்படின்னா சார் எது எடுத்தாலும் இந்த பரணி பாய் தான் சார் காரணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஐயோ எனக்கு வந்து காலர் இல்லையா, எனக்கு இவங்க கூட என் கூட பேசலையா அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா துயர சம்பவங்களுக்கும் நார்மலா ஏதாவது நடந்துட்டா கூட அவங்க வந்து அவங்க அப்பா மரணத்தோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஒருவேளை நம்ம அப்பா இருந்தா இந்த நிலை நமக்கு வந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் அவங்க வந்து அந்த மரணம் சார்ந்த ஒரு கட்டுரையை அவங்க தொகுப்பா எழுதியிருக்காங்க. அந்த மரணம் சார்ந்த கட்டுரைக்கு நான் போகும்போது எனக்குன்னா பேக்ரவுண்ட்ல எனக்கு வந்து பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வந்தவரெல்லாம் தங்கி விட்டா இந்த மண்ணில் நமக்கு இடம். கேவலமா தான் இருக்கும் வாய்ஸ். பட் உங்களுக்கும் ஒரு பேக்ரவுண்ட்ஸ் வரணுமேன்றதுக்காக இதை சொல்றேன். சோ என்னன்னா
அந்த ஃபுல் மரணம் சார்ந்து அவங்க எழுதியிருக்கிறது எல்லாமே எதுக்காக மரணம், இது மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மரணம் கண்டு மரணம் கேட்டு மரணம் நுகர்ந்து மரணம் ருசித்து மரணம் தின்று மரணம் புணர்ந்து மரணம் உணர்ந்து மரணத்தோடு வாழ்வதற்கு வாழ்க்கை என்று பெயராம் அப்படின்ற மாதிரி மரணத்தை பத்தி ஒரு அழகான ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. யாருமே வந்து முதல் நிறைய யாருமே கொண்டாடி இருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒண்ணு எழுதியிருந்தாங்க. என்னன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு நாள் பார்க்குக்கு போயிருந்தோம். அப்போ நானே கொஞ்சம் முடியாம தான் போயிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு போயிருக்கோம். அப்போ ஒரு அக்கா ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷன்ல பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நான் காரணம் இல்ல, சத்து தான் குறைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க ரிட்டன் 1 மணி நேரம் கழிச்சு வரோம், அந்த அக்கா அதே டிஸ்கஸ் பண்றாங்க. என்னதான் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு போய் பார்த்தா அவங்க முடி நரைச்சத பத்தி பேசிட்டு இருக்காங்க. என் முடி வந்து மூப்பால நரைக்கல, அது வந்து ஒரு சத்து குறைபாடுனால நரைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்து அவங்க வந்து சீரியஸா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால யாருமே வந்து அவங்களுக்கான அந்த சில பேர் வந்து கொண்டாடலாம், ஆனா அந்த முதல் நிறைய எத்தனை பேர் கொண்டாடி இருப்பாங்க தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருந்தாங்க. அது என்னால நிஜமாவே கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் என்னன்னா, எப்பவுமே வந்து ப்ராப்ளம்ஸ் மட்டுமே சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே சொல்லாம இருக்கக்கூடாது. சோ அதனால அவங்க அந்த மரண பயத்தை எப்படி ஒரு பயணத்தால அதை மாத்துறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, மரணம் குறித்து எனது பயங்கள் அவங்களுக்கு ஒரு மரண பயம் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து அவங்களோட மகளை சுருக்காமல் பார்த்து கொள்வது என்பதில் தொடங்கி என் ஆழ்மன மரண பயங்கள் இருந்து விடுபட தொடங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் அதுல இருந்து வெளியே வரணும், இல்லைன்னா என் குழந்தைக்கும் நான் அதையே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எனது மகளை எனதாக பார்க்காமல் தனியொரு மனுஷியா என்னால வந்து இந்த பயணங்கள் தான் எனக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துச்சு. என்னால வந்து என்னோட மகளா மட்டும் பார்க்காமல் அவங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்கு, அதெல்லாம் சேர்த்து அவங்க பாக்குற மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம பயணம்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம மொத்த வீட்டோட உட்கார்ந்து சோத்த கட்டிக்கிட்டு அப்படி இப்படி போவோம். அந்த மாதிரி பயணங்கள் எப்பவுமே நம்ம போறதுதான். சோ அப்போ நமக்கான நிறைய கடமைகள் இருக்கும். ஆனா இவங்க வந்து தனி பயணம், தனியா அவங்க முத எப்ப போன பயணம் அப்படின்னு அவங்க மென்ஷன் எப்ப பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து பள்ளி பருவத்துல பள்ளியில கொண்டு வந்து விட்டுட்டவன திருப்பி அவங்க அப்பா அவங்க வீட்டுல யாரும் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அவங்க திருப்பி வீட்டுக்குள்ளேயே வந்துருவாங்களாம். அந்த மாதிரி அதுதான் அவங்களோட முதல் தனி பயணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு பயண அனுபவம் அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, எங்க அம்மா என்ன வந்து ஒரு லைன் டேட் சிறப்பு ஏதோ ஸ்லிப் தொலைச்சிட்டேன். எங்க அம்மா போட்டு ஒரு 5வது படிக்கும் போது போட்டு, நீ வந்து கண்டிப்பா இத வந்து தொலைச்சிட்டேன்னா நீ இங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வந்தா உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டாங்க. எனக்கு மனசு ஒடிஞ்சு போய் புதுப்பேட்ல இருந்து கொருக்குப்பேட் வரைக்கும் தனியா என்ன பண்ணிட்டேன், பஸ்ல ஏறி போயிட்டேன். ஒரு 5th படிக்கிற பொண்ணு பஸ்ல ஏறி தனியா போயிட்டேன். இந்த வீடே வந்து எங்க வீடே வந்து என்ன தேடிக்கிட்டு இருக்கு, எங்கடா இந்த பிள்ளை போன பிள்ளைய காணோம்னு சொல்லிட்டு. நான் இங்க இருந்து கொருக்குப்பேட் போயிட்டு அங்க போய் எங்க தாத்தா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டேன். எந்த தைரியத்துல நான் அந்த மாதிரி போனேன்னு எனக்கு தெரியல. அங்க போய் கரெக்டா சேர்ந்துட்டேன். வேற ஏதாவது நடந்திருந்தா அது தெரியல, எனக்கு அதை யோசிக்க முடியல. இப்போ வந்து பிருந்தா சேதோ அவங்க பொண்ணை பத்தி அவங்க இன்னொரு விஷயம் சொல்லும் போதும் எனக்கு வந்து அது பயங்கரமா கனெக்ட் ஆகுது. நம்ம அந்த டைம் போனோமே, அது வந்து எவ்வளவு ஒரு பதட்டத்தையும் மத்தவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனா எனக்கு ஜாலியா தாங்க இருந்துச்சு. நான் வந்து எங்க தாத்தா வீட்டுக்கு போனேன். எங்க தாத்தா எனக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து அப்புறமா கண்டுபிடிச்சு, அப்ப வந்து இந்த மாதிரி மொபைல் போன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. சோ அப்ப வந்து உடனே ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி இங்கதான் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அப்புறமா என்ன வந்து கூட்டிட்டு போனாங்க வீட்டுல போய் செருப்படி வாங்கினது அது வேற கதை, அது வேற டிபார்ட்மெண்ட். சோ நம்ம இந்த இதுக்குள்ள போவோம். அப்புறம் என்னன்னா, அவங்க முக்கியமா வந்து இந்த பயண கட்டுரை இந்த இது எல்லாமே வந்து அவங்க யாருக்காக டெடிகேட் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம கீதா இளங்கோவனுக்காக. கீதா இளங்கோவன் பத்தி அவங்க ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நமக்கெல்லாம் 24 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிருவோம், ஆனா இவங்களுக்கு மட்டும் 40 மணி நேரம் வச்சிருப்பாங்க போல, எப்படித்தான் அத்தனை வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அந்த டவுட் இருக்கு, நம்ம கேட்போம் இருந்தா. அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, டிராவல் பத்தி பயணம் பத்தி எது பேசும்போதும் ஐயோ எனக்கு லீவு கிடைக்காதுப்பா, நான் பயங்கர பிஸி, எனக்கு வந்து நான் இல்லைன்னா இந்த கம்பெனி சரிஞ்சு விழுந்துரும் அப்படின்லாம் வேற நம்ம எப்பவுமே பில்டப் கொடுக்கறதா, அது கொஞ்சம் ஓவர் பில்டப் கொடுப்போம். அப்ப கொடுக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அதை பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து
டப்பு டப்பு டப்புன்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீங்களும் கேளுங்க. என்னவோ நாம் தான் இந்த உலகையே தாங்கி பிடித்து நிற்பது மாதிரி அந்த எண்ணத்தை மாதிரி இருப்போம். ஆனா அந்த எண்ணத்தை வளைத்து பார்க்கும்போதுதான் தெரியும் நாம் இந்த உலகத்திற்கு ஒன்றுமே இல்லை, நாம் இல்லாமலும் இந்த உலகம் சுழலும் என்பது அது வந்து சுழண்டு கொண்டுதான் இருக்கு. நீதான் வந்து இந்த ஒத்த இதுல எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற அப்படின்னு இல்ல. நம்ம இல்லைனாலும் அந்த டிராவல்காக நம்ம நிறைய காரணங்கள் சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா நம்ம இல்லாமலும் நம்ம நடக்கிற விஷயம் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். நமக்கான ஸ்பேஸ நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு வந்து ராஜஸ்தான் அனுபவம் சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு மாதிரி சட்டில்டான ஒரு இது வெளிய பப்ளிக்கா ஒரு டாய்லெட்டோ அந்த மாதிரி எதுவுமே அவங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ராஜஸ்தான் போகும்போது அவங்களுக்கு வெட்ட வெளியில தான் அதற்கான காலை கடன் எல்லாமே அவங்க செய்யணும். சோ அப்படி பயணிக்கும் போது இவங்களுக்கு மரணம் சார்ந்து ஆல்ரெடி பயம் இருக்கு. அப்ப வந்து ஒரு தோழர் அவங்க கிட்ட விளையாட்டா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாம்பு வந்து நம்மள வந்து எங்கேயாவது கடிச்சா கட்டு போட்டுக்கலாம், பின்னாடி கடிச்சிச்சுன்னா எங்க போய் நம்ம கட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, பட்டெக்ஸ்ல கடிச்சிச்சுன்னா எங்க போய் நம்ம கட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து நிறைய பயம் இருக்கு மரணம் சார்ந்து. இப்போ இதுல இந்த மாதிரி போகும்போது இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய பயங்கள் இருக்கு. பட் ஆனாலும் அவங்க அதை வெளிக்காட்டாம ஒரு பயணப்படும் போது வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே நகைச்சுவையா மாறிடுது அப்படின்ற மாதிரி எனக்கு அது தோணுச்சு. அது மட்டும் இல்லாம சிறுநீரக பையின் அளவு, ஆணுக்கு வந்து சிறுநீரக பையின் அளவு வந்து அதிகமா இருக்கு, பெண்ணுக்கு அந்த மாதிரி இல்ல. மாதவிலக்கு நாட்கள்ல வந்து அவங்க எப்படி அந்த டிராவலிங் பார்ட் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. என்னன்னா வந்து நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். அதுலதான் நான் படிச்சேன். நான் என்ன படிச்சேனோ அதுல பார்ட் டைம் ஜாப்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த பார்ட் டைம் ஜாப்ல ஒரு டைல்ஸ் கம்பெனி, அதுல ஒர்க் பண்ற 3மே ஆண்கள். ஒரு 4 பேர் இருந்தாங்க, 4 பேருமே ஆண்கள். நான் ஒரே ஒருத்தி தான் பெண்ணு. நான் காலையில அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா நான் வந்து என்னோட காலேஜ்க்கு போகணும். சோ அதனால நான் காலையில எப்பவும் வேலையை முடிச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டு இருப்பேன். ஆனா அங்க இருக்க ஒரு கன்சிஸ்டன்ட் என்னன்னா ரெஸ்ட் ரூம், பாத்ரூம். சோ அது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து பூட்டி வச்சிருப்பாங்க எல்லாத்துக்குமே. அப்போ எனக்கு வந்து அது போய் கேட்கலாமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட வந்து சிஎம்பிட்டில இருக்கு, கோயம்பேடு. சோ எனக்கு கோயம்பேடுல எனக்கு வந்து அந்த கம்பெனில இருந்து நான் கோயம்பேடுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்தாதான் நான் கோயம்பேடுக்கு போக முடியும். ஆனாலும் நான் வந்து ரெஸ்ட் ரூம்காக இங்க இருந்து சிஎம்பிடி வரைக்கும் நடந்து அந்த பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்னோட காலேஜ்க்கு போவேன். நமக்கு அவங்க வந்து அது ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, பெண்கள் பயணப்படும் போதுதான், அதற்கு பழக்கப்படும் போதுதான், தன் சுமைகளை ஒவ்வொன்றாக விடும்போதுதான் லேசாகி காற்றாகி பறக்க முடிகிறது, தொலை தூரங்களை அடைய முடிகிறது, பயணங்கள் அதை அழகாக இயல்பாக செய்து விடுகிறது அப்படின்னு. அது என்னமோ உண்மைதான். ஆக்சுவலா அது நான் வந்து ஈஸியா போய் அவங்க கிட்டயே பேசியிருந்தா, இல்ல வந்து இது மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வந்து குறுகிய மனப்பான்மையை கொடுத்துடுறாங்க. என்னன்னா இது போய் ரெஸ்ட் ரூம் போய் ஒரு பாய்ஸ் கிட்ட போய் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி. இப்ப அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப யாருக்கிட்ட வேணாலும் எது வேணாலும் கேட்பேன். பட் முன்னாடியே அந்த தெளிவு எனக்கு இல்ல. சோ இது படிக்கும் போது எனக்கு அது பயங்கரமா கனெக்ட் ஆச்சுட்டா. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா வந்து என் பொண்ணுக்கு வந்து சொத்து நகை அதெல்லாம் வந்து புற மதிப்பீடுகளால் அல்ல, வாழ்க்கை வந்து தருணங்களால் ஆனது. என்னோட குழந்தைக்கு நான் வந்து தருணங்களை தான் தரவே விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. அதுதான் தேவை. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு இதுவுமே வந்து மெமரிஸ்ல தான் இருக்கு. சோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரித்திகா தோழர் வந்து வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்க வீடு அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த பயணம் சார்ந்து நாங்க வந்து வெளியே பயணிக்கும் போது நாங்க பயணம் சார்ந்து வெளியே போகும்போது இப்ப அவங்களோட அவங்க என்ன மாதிரி வரைகிறாங்கன்னா, மழை கடல் அந்த மாதிரி வரைகிறாங்க. அதுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, முதலில் பெரிதாக வீடு இருந்தது, இப்போது நிலப்பரப்புகள் நடுவே வீடு சிறியதாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் வந்து ஒற்றை பெற்றோர் பத்தி அவங்க எழுதியிருந்தாங்க. ஒற்றை பெற்றோர் என்னன்னா,
யாரும் குடிகாரகனுக்கு போயிட்டு அறிவுரை சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவன் மனைவிக்கு தான் எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் நிதானத்துல இருக்க மாட்டான், அவன் மனைவி நிதானத்துல இருப்பாங்க அப்படின்னு. அத மாதிரிதான் ஒரு ஒற்றை பெற்றோரை போய் இப்ப ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க முதல்ல பெண்ணை தான் வந்து குறை சொல்வார்கள். நீ இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம், நீ அதை பண்ணி போயிருக்கலாம், நீ இதை பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம ஒற்றை பெற்றோரை வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை போலதான் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப பரிதாபமா, சம்டைம்ஸ் வக்கரமா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒற்றை பெற்றோரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஔவையார் பாடலோட வரி ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ரொம்ப கொடுமை என்னன்னா அன்பிலா பெண் கையால் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை விட கொடுமை என்னன்னு நம்ம பிருந்தா சொல்லியிருக்காங்க, அன்பே இல்லாத கணவனுக்கு நான் சமைச்சு போடுறது. அதுதான் இருக்கிறதுலே வந்து அன்பில்லாத ஒரு விஷயம். நான் அன்பே இல்லாத ஒருத்தவங்களுக்கு நம்ம இவ்வளவு செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இத பத்தி அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்ணியம் சார்ந்தும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆதிவாசி இனத்துல வந்து பெண்கள் கழுத்துல வளையம் மாட்டி வச்சிருப்பாங்களாம். அந்த வளையத்தை சுற்றி எப்பவும் அவங்க வச்சிருப்பாங்க. எப்பவுமே இந்த வளையம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வளையம் தான் திருமண பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட அவங்களுக்கு ஒரு மித்து இருக்கு. என்னன்னா, அந்த வளையத்தை அவங்க கழட்டிட்டா அவங்களோட நெக்கு கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு. நம்ம அது மாதிரி அவங்க வந்து அது திருமண பந்தத்தோட கனெக்ட் பண்றாங்க. எஸ், ஆக்சுவலா இதை படிச்சவனா ஒருவேளை நிஜமாலே அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் எல்லாம் பண்ணி அது எப்படி இருப்பாங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலா அது பண்றதால நெக் அது இல்லாமையும் அவங்களால நார்மலான ஒரு லைஃபை லீட் பண்ண முடியும். திருமணமே இல்லாமையும், திருமணம்ன்றது அவங்களுக்கு வேணுமா வேணான்றத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். இதுல வந்து நம்ம வந்து அதை திணிக்கிற மாதிரிதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது 100க்கு 100 உண்மை. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, இயல்பிலேயே நம் குழந்தைங்க வந்து ஆணாகவோ எனக்கு பெண்ணாதான் பிறக்கணும், நான் ஆணாதான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு மைண்ட் செட்டும் இருக்காது. ஒரு குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே இருக்காது. ஆனா எப்ப அந்த மைண்ட் செட் வருது அப்படின்னா, ஆணாக பிறந்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய மிக அதிக வசதிகள். ஆனா ஆணா பிறந்துட்டேன், அதனால எனக்கு நிறைய வசதி கிடைக்குது. பெண்ணாக இருப்பதால் நிகழும் இழிநிலைகளையும், நான் பெண்ணா பிறந்ததாலே எனக்கு இந்த விஷயம்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்றதாலதான் ஆணை பெருசாவும் பிரமிப்பாவும் காட்டுது. ஒருவர் இன்னொருவரை அடிமைப்படுத்துகிறான் என்றால் காலை எடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தவங்க இன்னொரு அடிமைப்படுத்துறோம்னு சொல்றோம்ல, காலை எடுத்து தலையில் மிதித்தல் ஒரு செயல். இன்னொரு செயல் என்னன்னா, அந்த காலை நம்மளே வாங்கி இப்படி தலையில வச்சுக்கிறது. கைண்ட் ஆஃப் கட்டப்பா இன் பாகுபலி அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தேவசேனா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுட்டேன். இது அவங்க சொல்லும் போதே எனக்கு அதுதான் தோணுச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை எடுத்து வைத்து தலையை மிதித்தல் ஒரு செயல், தானாகவே தன் தலையை அவர் காலடியில் வைத்து இன்னொரு செயல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சம்மதம் இல்லாம யாரும் நம்ம அடிமைப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுவும் இல்லாம ஆண்களின் நலம், தீபலட்சுமி எழுதுறாங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து ஆண்களை பெருமையா கொஞ்சம் பேசியிருக்காங்க. அது வந்து தீப்ஸோட அந்த ஆண்கள் நலம் இல்லை, இது வேற மாதிரி நலத்தை பத்தி பேசியிருக்காங்க. என்னன்னா, உடை விஷயத்தில் ஆண்களுக்கான ஒரு அடாப்டபிலிட்டி இருக்கு. என்ன அடாப்டபிலிட்டினா, தோற்றம் பற்றி, முடிய பற்றி, அவங்களோட உடைய பற்றி அவங்க ரொம்ப அதை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. மாசம்னாலும் அவங்க போய் அதை கட் பண்ணிக்கிறதாகட்டும், எல்லாம் பண்றதாகட்டும், அவங்கள வந்து ரொம்ப அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. அதை நம்ம தான் ஆண்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும். அதே மாதிரி தன் வயிற்று பசியை மதிக்கும் தன்மை. அவங்களுக்கு பசிச்சா அவங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அதை அவங்க பூர்த்தி செஞ்சுப்பாங்க. அம்மா பரிதாபங்கள் மாதிரி ஆயா சாப்பிடணும், அம்மா சாப்பிடணும், தம்பி சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்களுக்கு பசிச்சா அவங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஆண்கள் வழிவிட்டு வாமா ராசாத்தி என பெண்களுக்கு உரிமைகளை தர வேண்டுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. இது என்னுடையது, இது நம்மளோடது, இதுக்கான எல்லாவற்றையும் பெண் பார்க்க வேண்டும் தானே, எடுத்துக்கொள்ள வேண்டும் தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கரெக்ட் தான். அப்புறம் வந்து கடைசியா வந்து இன்னொன்னு கடைசியா அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நம் கடமை வாழும் வரை வாழ்ந்து தீர்ப்பதே, சாகும் போது புலம்பாமல்
விருப்பத்துடன் செத்து தொலைவதே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த புக்கு நான் இதோட 2வது தடவை படிக்கிறேன். எனக்கு அப்ப படிக்கும் போது எனக்கான புரிதல்கள் வேற மாதிரி இருந்தது. இப்போ எனக்கு அதை படிக்கும் போது அது வேற மாதிரியான ஒரு சிந்தனைகள் எனக்கு அது கொடுத்துச்சு. எனக்கு பிருந்தா சேது மேல ஒரு தனி காதல். அவங்களோட அந்த போட்டோகிராஃபி ஆகட்டும், அப்புறம் அவங்களோட அந்த அவங்க பயங்கரமான ஒரு என்ன சொல்லுவாங்க, நகைச்சுவையான ஒரு உணர்வோட இருக்கிற ஒரு பெண். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட், மீம்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அதுவும் இல்லாம எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னன்னா, பேரு பெரிய பெரிய பேரா இருக்கு. இவங்கெல்லாம் சோபனாரே அவங்க போட்டிருக்காங்க. அப்புறம் இவங்கள தீபிகா ஜானகிராமன் அவங்கள போட்டிருக்காங்க. பிரியா தம்பிய போட்டிருக்காங்க. இந்த குரூப்ல டூப்ல மாதிரி நம்மள ஏன்டா இதுல கோர்த்து விட்டாங்க? ஹனிபி பிருந்தா சேதுவை நான் ஹனிபின்னு செல்லம்மா கூப்பிடுவேன். சோ ஹனிபி எதுக்குடா இதுல கோத்து விட்டாங்க அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு அந்த தகுதி இருக்கா, நம்ம இந்த இடத்துல பேசுறதுக்கு நமக்கு அந்த இது இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு நான் அதை தகுதியா நான் நினைக்கிறது என்னன்னா, நானும் ஒரு ஒற்றை பெற்றோரின் மகள். அந்த தகுதியோட நான் இதை பேசுறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா ரித்திகா தோழர் ஒரு ஹாப்பி ஒரு சக்சஸ்ஃபுல் விமனா வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஷில் பி அ ஹாப்பி உமன். யாரோட டிபெண்டன்சியும் இல்லாம அவங்க பயங்கரமா இருப்பாங்க. தேங்க்ஸ் பிருந்தா சேது, தேங்க்ஸ் ஹர் ஸ்டோரிஸ். இங்க எல்லாரையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்பும் நன்றியும். நன்றி ஆயிஷா தோழர். பிருந்தா சேது அவர்களின் புத்தகத்திலிருந்து ஒரு பேராகிராஃப் வாசிக்கலான் இருக்கேன். கூட்டு குடும்பங்கள் உடைந்து தனி குடும்பங்களாகி அவையும் உடைந்து உதிரி மனிதர்களாக நிற்கிற காலம் இது. போன தலைமுறை அம்மா அப்பா பிரிய மாட்டார்கள், ஆனால் அவ்வளவு சண்டை போடுவார்கள். கொண்டாட்டமான அம்மா அப்பாவை குதூகலமான குடும்பத்தையோ பார்க்கவே முடியாது. நல்ல வேளையாக குடும்ப சண்டைகளின் விஷம் குழந்தைகளை பாதிக்க விடாமல் இப்போதெல்லாம் பிரிந்து விடுகிறார்கள். ஒற்றை பெற்றோராக இருக்கும் சிங்கிள் பேரண்டிங் செய்யும் ஆண்களின் பொறுப்பு என்னவென்றால் அவர்களின் அம்மா அக்கா தங்கை தான் அந்த குழந்தையை வளர்ப்பார்கள். ஆனால் பொதுவாக பெண்களுக்கு அப்படி அல்ல. எல்லாவற்றையும் விபத்து போலத்தான் பார்க்கிறேன். அடிபட்டு பாதிக்கப்படுவதும் நாம், விபத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதும் நாம், தண்டனையும் நமக்குதான் என்பதுதான் என்ன நியாயம்? அடுத்து பேச வருபவர் தோழர் பிரேம்குமார் ஹரிணி. வணக்கம் தோழர். ஆடியோ கேக்குதா? கேக்குது தோழர், சொல்லுங்க. பிருந்தா தோழர் நன்றி. முதல் விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புத்தகத்தை முழுசா படிச்சது இன்னைக்கு தான். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட தான் முதல்ல சொல்றேன், நீங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தனால தான் நான் பண்ணியிருந்தேன். இல்லைன்னா படிச்சிருப்பேன் நான் கூட தெரியல. அதுக்கு நன்றி. அவங்க ஆயிஷா சொன்ன மாதிரி குரூப்ல ஒரு டூப்பு கிடையாது, இன்னொரு டூப்பும் கூட. அந்த இன்னொரு டூப்பு நான் தான். எனக்கு என் மீது உள்ள நான் வாசிப்பு என்னோட பேச்சு கொடுத்து எனக்கு பெரிதளவு நம்பிக்கை இருந்தது கிடையாது. எனக்கு என்ன உணர்ந்தேனோ அதை குறித்து நான் பேசுறேன். ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கடைசியை பேசுறது இது ஒரு பிரச்சனை. நம்ம பேச வச்சிருந்த 4-5 பாயிண்ட்ஸையும் அவங்க முன்னாடி பேசிட்டு போயிருவாங்க, சிறப்பா அவரை பேசிடுவாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த சிங்கிள் பேரண்டிங் பற்றி எழுதுறப்ப அந்த சிங்கிள் பேரண்டிங் இந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. என்னன்னா, பொதுவா அந்த சிங்கிள் பேரண்டிங் அப்படின்னு சொல்லும் போதே சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு உத்வேகம் கொடுப்பதா நினைச்சிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான சிக்கல்களை, சமூகம் கொடுக்கக்கூடிய பிரஷர், சமூக கட்டமைப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நம்ம மறுத்துட்டு அவங்கள அவங்கள ஏதோ ஒரு இடத்துல நம்ம குளோரிஃபை பண்ணிடுவோம். ஆனா சமயத்துல அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் கூட அந்த குளோரிபிகேஷன் ஆட்பட்டுவாங்க. ஆனா பிருந்தாவோட புத்தகத்தை ஆரம்பத்துல வரைக்கும் வாசிக்கும் போது அந்த பயம் இருந்துச்சு. ஆனா போக போக என்ன எனக்கு புரிய வந்துச்சுன்னா, அவங்களுக்கு எதிர்கொண்ட பிரச்சனைகளை எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாம ரொம்ப தெளிவா எழுதினாங்க. ஆமா, எனக்கு இந்த வல்னரபிள் ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்றத ரொம்ப எழுதிருந்தோம். இது இட் இஸ் ஓகே டு சே தட் ஐ எம் வல்னரபிள் அப்படின்றத நிறைய பேர்
புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நான் வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்ற சொல்றது வந்து ரொம்ப இயல்பான விஷயம். அப்படி சொல்வதன் மூலியமாக அதை வந்து அந்த கிரீஃப ப்ராசஸ் பண்ற மூலியமா தான் அதை ஓவர் கம் பண்ண முடியும். அது ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க தான். தான் இல்லைன்னா தன் பிள்ளைக்கு என்ன ஆகும் அப்படின்றது ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இயல்பான ஒரு பயம். அதை எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி என்னோட சண்டை போடுறதுக்கும் தன்னோட பிள்ளை வந்து சண்டை போடுறதுக்கும் சமாதானமானதுக்கும் வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. ரெண்டாவது, இந்த சிங்கிள் பேரண்டோட வழியை பேசும்போது சிங்கிள் பேரண்டோட குழந்தைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் குறித்தும் எழுதியிருந்தாங்க. அதனால இவங்க ஃபேஸ் பண்ற எல்லா கொஸ்டின்ஸும் அந்த குழந்தையும் ஃபேஸ் பண்ணுது, அது குறித்து அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ரெண்டாவது, ஞானியை பத்தி எழுதும்போது ஞானியோட என்ன சொல்றது, அவரோட மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் இல்லாமே அவருடைய பேச்சு எழுத்து எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கும். எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஒருவர் வந்து தன்னோட பெண்ணிலாரா மட்டுமே, சாதியத்துக்கு எதிராக மட்டுமே அல்லது வர்க்க பிரிவினைக்கு எதிராக பேசக்கூடிய ஒருத்தரா மட்டுமே ஒருத்தர் வந்து தன்னை காட்டிக் கொண்டாரா அவருடைய ஆக்ஷன்ஸ் மேல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது எப்படி ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஆனா ஏன்னா வந்து ஒரு நபர் வந்து ஒட்டுமொத்த அடக்குமுறைக்கு எதிராக இருந்தவர் தான் அவரோட ஆக்ஷன்ஸ் மேல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை. ஞானி அப்படிப்பட்ட நபர் தான். அவர் எது செய்தாலும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்கும். சாமானியர்கள் பக்கம் நிற்பார், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பார். அப்படிப்பட்டவர்கள் மேல அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், அவர் எப்படி வாசிப்பார், அவர் எப்படி மற்றவர்களுக்கு பழகுவார்ன்றது நிறைய பிம்பங்கள் இருக்கும். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து அவரோட கோவக்கான ஒரு நபர் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து பர்சனலா வந்து எழுத்தாளர் ஜெயகாந்தனோட அவர் ஈக்குவேட் பண்ணுவேன், அரசியல் ரீதியா இல்ல, அஸ் அ பர்சனாலிட்டி. அவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன் ரொம்ப கோபக்கார ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி நம்மளுக்கு தெரியாது பர்சனலா, பட் அவர் இப்படி சொல்லுவாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இன் பர்சன் நான் வந்து பிருந்தா எழுதுறதுக்கு அப்புறம் நம்ம தான் தெரியுது வந்து அவர் வந்து சென்னையில ஏதோ ஒரு இடத்துல நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு கால் பண்ணி சொன்னா கூட அவர் ஹெல்ப் பண்ணக்கூடியவர் அவரா இருந்திருக்காரு, எந்த விட கோபதாமங்களையும் காட்டாம. ரொம்ப மிக அது அந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூன்றாவது, அந்த பயணங்கள் குறித்து எழுதும் போது பயணிப்பதற்காக பயணிக்கிறோம், பயணிப்பதற்காக செய்யப்படும் பயணங்கள்னு எழுதிருக்காங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க செய்த பயணங்கள் எல்லாமே கோயில், குளம், காது குத்து, கல்யாணம், அது எதுவுமே அவர்களுக்காக அவங்க செய்த பயணங்கள் கிடையாது. சமூக கட்டமைப்பு, குடும்ப கட்டமைப்பு, அதுக்காண்டி அவங்க செய்த ஒரு விளையாட்டு. சோ அதுல வந்து அந்த பயணங்களுக்கு குறித்து நான் நிறைய கேட்டறிஞ்சிருக்கேன். ரொம்ப பெண்களாக ஒரு பயணம் செய்யும் போது அதுல இது எவ்வளவு அழகா இருக்கும், அவங்களுக்கான தேவைகளை எப்படி அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அதை ரொம்ப இயல்பாக அவங்களா சுத்தி பெண்களாக இருக்கும்போது மட்டும்தான் அதை பண்ண முடியுதுன்றது உணர முடிஞ்சது. அதாவது இது எனக்கு ஒரு விமர்சனமா கூட தோணுச்சு. ஐ மீன் ஒரு மாற்றுக்கருத்தா கூட தெரிஞ்சிச்சு. ஆண்பால் பெண்பால் அன்பால்ன்ற கட்டுரையில ஏதோ ஒரு இடத்துல வந்து இஃப் ஐ அண்டர்ஸ்டுட் தி கான்டெக்ஸ்ட் ரைட், லைக் ஆண் வந்து ஏதோ ஒரு உடல் ரீதியாக வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கோட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஆணும் பெண்ணும் சமமானவர்கள், ஆனால் வித்தியாசமானவர்கள்ன்றது நம்ம யாருக்குமே மாற்றுக்கருத்துக்க முடியாது, பிருந்தாவுக்கு மாற்றுக்கருத்த முடியாது. ஆனா வந்து ஆண் வந்து பெண்ணோட உடல் ரீதியா வலிமையா இருக்கிறான் அப்படின்றதுல வந்து எனக்கு அப்படிதான் கோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல எனக்கு மாற்றுக்கருத்து உண்டு. ஏன்னா மூன்றாம் முதல் கங்கை வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அங்க அதுல வரக்கூடிய உஷா தான் வந்து கிளான் லீடர். உஷா தான் வந்து எப்ப வேட்டையாட போடணும்னு முடிவு பண்ணுவா. உஷா தான் யார் வேட்டையாடணும்னு முடிவு பண்ணுவா. உஷா தான் எல்லாத்துக்கும் தலைமை ஏற்பா. அதான் நம்ம எதுவா பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோமோ அதுவா தான் இருக்கிறோம். ஏன்னா வந்து தொடர்ந்து ஒரு ஆண் வந்து தொடர்ந்து வந்து அவன் வீரமானவன், அவன் வந்து போருக்கு போவான் அப்படின்னு சொல்லி பழகிட்டா நம்ம அதைத்தான் நம்புவோம். எங்க அம்மா வந்து வயல்ல வரப்பு வெட்டாங்க, என்னால அது முடியாது. ஆனா வீட்டுல வந்து என்ற தேங்காய் உடைக்க சொல்லுவாங்க, என்னால உடைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாருக்கு ஏதாவது நம்ம எதாவது பழக்கப்பட்டிருக்கோமோ அதைத்தான் நம்ம நம்புறோம். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு மாற்று கட்டுறதுக்கு மற்றபடி அப்படி கோட் பண்ணியிருந்தாங்கன்னா மற்றபடி வந்து சொல்லுங்க பிருந்தா. இல்ல தொடர், அவங்க மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம்.
ஓகே ஓகே நன்றி. மற்றபடி பிருந்தாக்கு நன்றி, ஹர் ஸ்டோரிஸ்க்கு நன்றி. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புகளை கொடுத்தது. நன்றி தோழர். பிருந்தா தோழர் பத்தி ஒரு அறிமுகம் பண்ணிட்டு அவங்களுடைய உரையை நாம் தொடரலாம். பிருந்தா சேது கவிஞர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், குழந்தைகளுக்கான கனவு உலகத்தை படைப்பதில் எப்போதும் பெரும் விருப்பம் உள்ளவர். கேளடா மானிடவா என்ற தொடர் நல்ல வரவேற்பை பெற்றது. அது பின்னர் ஒரு புத்தகமாகவும் ஹர் ஸ்டோரிஸால் அது வெளியிடப்பட்டது. இப்போது பிருந்தா தோழர் பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமா சோபனா எனக்காகவே வந்து பேசினாங்க. அப்கோர்ஸ் மிச்சம் 3 பேருமே அப்படிதான். பிரேமும் சரி, தீபா ஜானகிராமன் சரி, அப்புறம் ஆயிஷாவும் சரி, 4 பேருமே என் மேல ரொம்ப அன்புள்ளவங்க. அது ஒரு சொல்லணும். எனக்கு இந்த கட்டுரைகள் எழுதுறதுல நான் ஆக்சுவலா வந்து பேசிக்கா கவிஞர். கட்டுரைகள் எழுதுனது வந்து என்னோட சோம்பேறித்தனத்தை உடைச்சு நான் எழுதுறதுன்னு சொல்லலாம். இப்போ கவிதைகள் வந்து ஒரு என்ன சொல்றது, உள்ள சில வரிகள் விட்டு அப்படி சில விஷயத்த வந்து உணர்த்தினாலே போதும். ஆனா கட்டுரைங்கிறது வந்து முழுமையா ஒரு பேராகிராஃப் எழுதும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் 2 பேராகிராஃப் எழுதுனேன்னா நடுவுல ஒரு பேராகிராஃப் நான் எழுத வேண்டியிருக்கும். அப்படி நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி வந்து கட்டுரை வந்து எனக்கு புதிது. 2015 இருந்துதான் நான் கட்டுரைகள் எழுத ஆரம்பிக்கிறேன். தீபாஜா சொன்னது ரொம்ப ரைட்டு. நான் வந்து கராத்தே கத்துக்கிட்ட பிறகு வந்து ஒரு பெரிய மன திறப்பாதான் வந்து அந்த சொல்லாத கதை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பிட்டு அந்த என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இருக்க பர்சனல் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பகிர்ந்தது. நானா வச்சிட்டு இருந்த கூட்டை உடைச்சு வெளியில வர்ற விஷயங்களா அது இருந்துச்சு. வெளியில வந்தப்புறம் நான் 2 விஷயத்த எதிர்கொண்டேன். எப்படின்னா வந்துட்டு, இது எந்த பெண்ணும் எதிர்கொள்ளாதது இல்ல அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ஒரு டெலிவரி பத்தி நம்ம பேசுறதோ, இல்ல வந்து மரணத்தை பத்தி பேசுறதோ, குடும்ப அமைப்புகள்ல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுறதோ எந்த பெண்ணுமே அனுபவிக்காதது இல்ல. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் எதிர்கொண்டது என்னன்னா, நீ பரவாயில்ல, ஹஸ்பண்ட பிரிஞ்சு இப்படி இருக்க, நாங்க ஹஸ்பண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப அமைப்புகள்ல இருந்து வந்து பெண்கள் வந்து சொன்னாங்க. இந்த 2மே நிஜம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு இவ்வளவு நூற்றாண்டு காலமா இருந்துட்டு இருக்கிற இந்த குடும்ப நிறுவனங்கள் வந்து தன்னைத்தானே தகவமைச்சுக்கணும், சீரமைச்சுக்கணும். எல்லாரும் வந்து அதாவது இந்த குடும்ப அமைப்புல இருக்கிறவங்க வந்து எதனால இந்த பிரிவு வந்துச்சு, ஏன் பிரியுறாங்க அப்படின்னு பாக்குற அந்த பிரிந்தவர்களை பார்க்கிற அந்த நேரத்துல முக்கியமா அவங்க தனக்குத்தானே ஒண்ணு பண்ணணும். தான் ஏன் சேர்ந்து வாழ்றோம், எந்த புள்ளி வந்து வந்து சேர்ந்து வாழ வச்சிட்டு இருக்கு, அவங்களுக்கான அந்த வீட்டுல வந்து இந்த ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான அந்த சுதந்திரம் இருக்கா, அவங்களுக்கான முடிவெடுக்கிற திறனை அந்த வீடு வளர்த்துதா. இப்ப வந்து என் மகளாகட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் என்ன சொல்றது, நிறைய நண்பர்கள் கிட்ட வந்து நான் பேசும்போது காதல் பத்தி என்னன்னா, அந்த காதல் உன்னையும் வளர்த்தணும், அவங்கள எதிராளியையும் வளர்த்தணும். அதுதான் சரியான காதல், அதுதான் சரியான ஒரு இதா இருக்க முடியும்ட்டு. அப்ப குடும்ப அமைப்புங்கிறது வந்து அதுல இருக்கிற அத்தனை உறுப்பினர்களையுமே நல்லா விகாசப்படுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்டுக்கணும். கூடவே இன்னொன்னு, இவ்வளோ இயர்ஸா இது இருந்துட்டு இருக்கு, நூற்றாண்டு காலமா இருந்துட்டு இருக்கு, அதுல ஏன் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமான அப்படியான குடும்பத்தை நம்ம பார்த்திருக்கோமா இள வயதுல இருந்துன்னு வந்து பார்த்தா ரொம்ப ரேர். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் 2 தான் பார்த்தேன் எனக்கு மனசார. அதுவும் வந்து ஒரு டிராஜடியான இதுல முடிஞ்ச குடும்பமா தான் அது நான் பார்த்தேன். சோ எனக்கு இவ்வளவுதான் சொல்ல. வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. வாசகர்கள் அனைவரும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. ஹெர் ஸ்டோரிஸ்க்கு நன்றி. சித்ரா, நிவேதா, லூயிஸ் 2 பேருக்கும் நன்றி. நன்றி தோழர். வேற யாருக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னா இப்ப பகிர்ந்துக்கலாம். வச்சு செய்யலான்றீங்க. புத்தகம் பத்திய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. என்னுடைய கருத்து இருக்காங்களா? நான் பேசலாமா? சொல்லுங்க ப்ளீஸ்.
தீபா தோழர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. கல்லு. ஒரு 40 பக்க இதழுக்கு 14 பக்கத்துக்கு கட்டுரை எழுதி கொடுத்து முழுசா வரணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு. அப்ப வந்து நான் என் மனசு வந்து பாடா அப்படின்னு ஜில்லு இருந்துச்சு. ஏன்னா பிருந்தா தோழரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்டுரையில ஒரு சின்ன கமா ஃபுல் ஸ்டாப் நீங்க மாத்துனீங்கன்னு கூட நீங்க தொலைஞ்சீங்க. ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, இந்த மாற்றம் எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி தொலைச்சு எடுத்துருவாங்க. அது வந்து தீபா தோழர், ஐ பெர்ஃபெக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் யூ. எனக்கு வந்து அந்த 14 பக்க கட்டுரை வாங்கின உடனே உங்க முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இல்ல நிவேதிதா, இப்ப நான் நல்லா என்ன சொல்றது, இதுக்கெல்லாம் அனுபவப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பாக்குறீங்க. அவங்க கிட்டத்தட்ட 2வது கட்டுரையோ 3வது கட்டுரையோ அது. அப்ப அவங்க எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க பாருங்க. ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இப்ப சமீபத்துல கூட அடுத்து இப்ப ஏதோ ஒரு கட்டுரையில ஒரு லைன் மாறி போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க. பிருந்தா தோழரை பத்தி நான் சொல்லணும்னா, இந்த புத்தகம் குறிப்பா கதவு திறந்தது கடல் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து முதல்ல தெரியும் இல்லையா, ரொம்ப நாளா வந்து நான் இதை எழுதிட்டு இருந்தேன். இதை வந்து ஸ்டோரிஸ்ல போடணும், வலைத்தளத்துலதான் முதல்ல வந்து இந்த தொடர் வந்தது. தொடரா போடணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஒவ்வொரு கட்டுரையாக போடுவோம். அப்போ வந்து பதிவேற்றம் எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். பதிவேற்றம் செய்யும் போது வந்து எனக்கு நிறைய இடங்கள்ல இப்ப பிரேம் தோழர் ரொம்ப அழகா அந்த இதை பாயிண்ட் அவுட் பண்ணாரு. ஆண்கள் வலிமையானவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தொனி, அந்த டோன் வந்து வருது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த கட்டுரையில அதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி, எங்க அதை பிருந்தா கிட்ட கேட்டா பிருந்தா அதை நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சு அந்த விஷயத்த நான் கேட்கல. ஏன்னா ஏற்கனவே வேற பல பஞ்சாயத்துகள் வேற அந்த கட்டுரைகள்ல இருந்ததுன்றதுனால சரி அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனா இப்ப எனக்கு வந்து அவர் பிரேம் தோழர் சொன்ன பிறகுதான் எனக்கு மறுபடியும் அது கரெக்டா ஞாபகம் வருது. எனக்கும் வந்து அந்த ஒரு இடம் வந்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு பிருந்தா தோழர். அது ஒண்ணு. மத்தபடி வந்து இந்த கட்டுரை தொகுப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தமிழ் சூழல்ல பெரிதாக பெண்களுடைய குரல் வந்து வெளியில வரவே இல்லை. கவிதைகளாக அதை எழுதியிருக்கிறாங்க, சிறுகதைகளாக பதிவு செய்திருக்கிறாங்களே தவிர அதை வந்து இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை கட்டுரைகளாக வேற எங்கேயோ இருந்துட்டு யாரோ ஒருத்தரை பார்த்து எழுதுற மாதிரி எழுதாம நேர்மையாக தனக்கு நேர்ந்த விஷயங்கள் எழுதுறது அப்படிங்கிறது இருக்கு. அது அவங்க தீபாத்தோட ரொம்ப அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பா நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதே மாதிரி இதுடைய தொடர்ச்சியா தான் உங்களுடைய அடுத்த 2 நூல்களையுமே நான் பாக்குறேன். கூடிய விரைவில் அந்த 2 நூல்களையுமே நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒற்றை பெற்றோர் அதிகமாக பெருகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி இஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம அந்த அட்லீஸ்ட் அந்த தாட் ப்ராசஸ்க்காவது நம்ம சமூகம் வந்திருக்கு. அப்படி வரும் பொழுது ஒரு கழிவிறக்கம் இல்லாம தன்னிறக்கம் கொள்ளாமல், அது ரொம்ப அழகா எனக்கு திருப்பி நான் வந்து தீபாவை தான் நான் நிறைய கோட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஒரு பார்வை நம்ம வந்து ஒரு ரொம்ப ரியாலிஸ்டிக்கான ஒரு பிராக்டிக்கலான ஒரு பார்வையை வந்து நீங்க உங்களுடைய நூல்கள் முன்வைக்கிறீங்க. இது நிறைய பேருக்கு இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இந்த புக் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நானே வந்து ரொம்ப நேரம் நான் சொல்லிடுறேன். நீங்களும் பிரேமும் கேட்ட விஷயம் வந்து என்னன்னா, பொது பார்வையை தான் நான் அதுல சொல்லியிருப்பேன். அது என்னோட பார்வையை நான் சொல்லல. அவ்வளவுதான். ஓகே ஓகே, அக்செப்டட். எதுனாலும் ஓகே. கராத்தே கத்துக்கிட்டனாலயா? ஓகே ஓகே, கராத்தே கத்துக்கிட்டு கொண்டா நாங்க சந்தோஷிக்க மாட்டோம். யார் அடி வாங்குறது? பிளாக் பெல்ட் வேற. ஐயோ, மாஸ்டர் கேட்டாதான் தெரியும். ரைட். வேற யாருக்காவது கருத்து பகிரணும் கதவு திறந்தது கடல் குறித்து? யாரோ கை தூக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். அவங்கதான் நான் கொஞ்ச நேரம் ஆட்டோமேட்டிக்கா கை தூக்கிடுச்சு. வேற ஒண்ணும். வேற யாருக்காவது கருத்து பகிர்வு இருக்கா? வெங்கட் கவி கை உயர்த்தி இருக்காங்க. சொல்லுங்க. அனைவருக்கும் என்னோட வணக்கம். ஆக்சுவலா நான் இந்த புத்தகத்தை படிக்கல, பட் நானும் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஐ கெஸ் பிரேமா நான் பேசும்போது தான் ஜாயின் பண்ணேன். லைக் நான் கீதா இளங்கோன்னு துப்பட்டா போடுங்க தோழி படிச்சேன். அது ரொம்பவே எனக்குள்ள ஒரு மனத்தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம். எனக்கு பிருந்தா மேடம் பத்தின விஷயம் தெரியல. கேளுடா மாடான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரிஸோடைய லாஸ்ட் பேஜ்ல, ஐ மீன் துப்பட்டா போடுங்க தோழியோட லாஸ்ட் பேஜ்ல பார்த்திருக்கேன். பட் நான் படிச்சது இல்லை. பட் இது படிக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த புத்தகம் எங்க கிடைக்கும் தெரிஞ்சதுதான் கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது எங்க கிடைக்கும்? லைக் ஷூர் தோழர், நான் இது புக் எங்க கிடைக்கும் அப்படின்றது நான் கீழே போடுறேன். உங்களுக்கு காமன் புக்ஸ் மாதிரியான எல்லா தளங்களையும் அமேசான்ல இருக்கு, காமன் புக்ஸ்ல இருக்கு, அங்க நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் இப்போ அனுப்புறேன், சாட்ல நான் போடுறேன். நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ நீங்க நூலை வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. படிச்சுட்டு சொல்லுங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? தோழர் கன்யா கை உயர்த்தி இருக்காங்க. ஆமா,
கேள்வி இல்ல, புத்தகத்தை பத்தி என்னோட கருத்தை தான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஜூம் மீட்டிங்ல நான் இதை பத்தி திறனாய்வு பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் அதே கருத்தை தான் பகிர்ந்துக்கணும். ஹெர் ஸ்டோரிஸ்ங்கிறதுனால நமக்கான தளம்ங்கிறதுனால இங்க வந்து என்னோட கருத்தையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் வாங்கும்போது அந்த அந்த லைன் ஒரு ஒற்றை பெற்றோரின் அனுபவம் அப்படின்னு அந்த கேப்ஷன் பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஆனா வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா, ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஒரு ஒற்றை பெற்றோர்னா அவங்க வந்து நிறைய கழிவிறக்கம் உள்ளவங்க, தன் வாழ்க்கையும் தன்னோட சாய்ஸஸையும் நொந்துக்கிறவங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து பொதுவான ஒரு டெம்ப்ளேட்ல ஒரு கருத்து இருக்கு. ஆனா வந்து அந்த மாதிரியான எதுவுமே அந்த கழிவிறக்கமோ தன் சாய்ஸஸ் மேல உள்ள ரெக்ரெட்டோ எங்கேயுமே அந்த புத்தகத்துல வெளிப்படலை. நான் ஒரு பயணக்கட்டுரை மாதிரி இருந்தது ஆக்சுவலா. அவங்க அதான் தீபா சொன்ன மாதிரி நம்ம ஒரு நாள் படிக்கும்போது சேலத்துல நான் 4 ஹவர்ஸ்ல படிச்சேன் இந்த புத்தகத்தை. அந்த 4 ஹவர்ஸ் ஸ்பேன்ல சேலம்ல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம கோவா வரைக்கும் நம்மள வந்து அவங்க பயணப்பட்டு கூட கூட்டிட்டு போன மாதிரிதான் இருந்தது. ஒரு பயணம், அவங்களோட வாழ்க்கை பயணத்தோட நம்ம கூடவே உட்காந்துட்டு பேசின மாதிரியான ஒரு அனுபவம் தான் இருந்தது இந்த புத்தகம் படிக்கும்போது. அதுதான் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். நன்றி. நன்றி தோழர். வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம ஹலோ, கேக்குதா? எஸ் எஸ் மேம். நான் பிருந்தாவோட ஃப்ரெண்ட் மாலா. ஸோ எனக்கு வந்து நிறைய எல்லாரும் நல்ல பயங்கரமா அனலைஸ் பண்ணி எல்லாம் நல்ல பாயிண்ட்ஸ் அழகா சொல்லிட்டீங்க. ஸோ புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பட் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஒரு காமன் மேன் யாருனாலும் படிச்சா அது வந்து என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை இது இட்ஸ் லீவிங் அப்படின்னா, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னோட எல்லா பயங்களையும் நான் ரீவிசிட் பண்ணி அதை கிராஸ் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ நிஜமா எனக்கு வந்து அவங்களோட ஒவ்வொரு பயணமும் வந்து அதை வந்து என்னால் அப்படிதான் விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஹவு ஷி இஸ் லைக் ஓவர் கம்மிங் ஆல் ஹர் ஃபியர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு கூட என்னோட வாழ்க்கையில உள்ள சின்ன சின்ன அல்லது ஈவன் பெரிய பெரிய பயங்களை கூட தாண்டி வரணும் அப்படிங்கிறது ஒரு உத்வேகம் வந்து எனக்கு நிச்சயமா இருக்கு. ஈவன் ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்போது நான் 2வது தடவை படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்து அந்த மரணம்னு ஆரம்பிச்சு அது வேக வேகமா மேலதான் படிச்சு திருப்பிட்டு அடுத்த சாப்டர் போயிட்டேன். ஆனா இந்த தடவை ரொம்ப நிதானமா எல்லாம் படிச்சேன். அது எஸ்பெஷலி அந்த ஒரு வேர்டு வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்தது. லைக் என்னன்னா, நீ இன்னைக்கு உயிரோட இருக்க அப்படின்னா நீ இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நம்ம ஒரு நிமிஷம் வந்து யோசிக்க வைக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நானும் இந்த மாதிரி என்னோட பயங்களை விட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரியலி இட்ஸ் இம்ப்ரெசிவ். நன்றி தோழர். ஒரு மோட்டிவேட்டிங் புக்கா தான் இது அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே. ஆமா, கண்டிப்பா. ஒரு ஃப்ரெண்ட் கூட சொன்னாங்க, அங்க ஒரு நம்ம புக் ரிவ்யூ பண்ண அன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா பெண்களும் சிங்கிள் பேரண்டா தான் இருக்காங்க. ஈவன் இந்த ஃபேமிலி நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு நம்ம சிங்கிள் பேரண்டா தான் இருக்கோம், அதனால கவலை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இது ஒரு நல்ல ஒரு இந்த திறனாய்வுக்கு பங்கேற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. சித்ரா இருங்க பிரேம்குமார் தோழர் பேசணும்னு சொல்றாரு. சித்ரா கொஞ்சம் மெசேஜஸ் கவனிங்க. அது பரவாயில்ல. அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, அவங்க சிங்கிள் பேரண்டிங் பத்தி பேசும்போது ஒரு இடத்துல அவங்க டிவோர்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பத்தி அவட கேட்பாங்க. அவங்க வந்து என்னை காயப்படுத்துறதுக்காண்டி கேட்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா வந்து ஏதோ ஒரு நேரத்துல நான் காயப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க காயப்படுத்துறதுக்காண்டி கேட்கலன்னு சொல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு வகையில காயப்படுத்துறதுக்காண்டி கேட்கறாங்கன்னு தோணும். ஏன்னா அது காயப்படுத்துறாங்கன்னு கேட்கறதுக்கு வந்து அவங்க கான்சியஸ் சாய்ஸ் கிடையாது, அன்கான்சியஸ் சாய்ஸ். பிரியா தம்பி அவங்க பேசாத பேசலாம்ல ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க, முந்தைய தலைமுறை அம்மாக்களுக்கு அடுத்த தலைமுறை மகள்கள் மேல ஏதோ ஒரு பொறாமை இருக்குது. அது வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள், சுதந்திரம் இது கொடுத்து ஏதோ ஒரு பொறாமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் மீது மகளுக்கு வந்து கான்சியஸான வந்து ஒரு பொறாமை கிடையாது, அது ஒரு அன்கான்சியஸான பொறாமை. ஒருவருக்கு வந்து தான் வாழக்கூடிய வாழ்க்கை மீது ஏதோ ஒரு அவநம்பிக்கையோ பெரிய மரியாதையோ இல்லையோ அவங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட என்ன இல்லை அப்படின்றத சொல்லி காமிச்சு
அதுல ஒரு இன்பத்தை எடுக்கிறத பண்ணுவாங்க. சோ வந்து நம்ம வந்து இப்ப வந்து நம்மள்ட்ட வந்து இப்ப எல்லாருமே நம்மள்ட்ட வந்து விசாரிக்கிறவங்க வந்து நலம் விசாரிக்கணும் நம்ம நம்பிடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்ன்றக்காண்டி விருப்பப்பட்டேன். நன்றி பிரேம். திரு ராமானுஜம் கோவிந்தன் அவர்கள் ஏதோ கருத்துக்களை பகிர்ந்துக்க விரும்புகிறார். வணக்கம். ரொம்ப நல்ல வணக்கம் டாக்டர். வணக்கம். ரொம்ப நல்ல திறனாய்வா இருந்தது. ரொம்ப அருமையான, எல்லாருமே நல்ல இயல்பா ஃப்ரம் தி ஹார்ட் பேசினாங்க. ரொம்ப ஒரு இயல்பான ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி சும்மா ஜாலியா எல்லாரும் ஒரு டின்னர்ல வந்து பேசுற மாதிரி இருந்தது. எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் இல்லாம இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. சோபனா வந்து இந்த கேளடா மானிடவான்னு பிருந்தா சேது அவங்க புக் எழுதியிருக்காங்க. அதை நீங்க படிக்கணும் அப்படின்னா, நான் வந்து அந்த புத்துக்கு நான் தான் முன்னுரை எழுதியிருக்கேன், அப்பவே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த முன்னுரை எழுதும் போதுதான் தெரிஞ்சது பிருந்தா சேது அவர்கள் வந்து கராத்தே படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்குள்ள நீங்க வந்து முன்னுரை கொடுக்கணும், 4-5 நாளுக்குள்ள முன்னுரை கொடுக்கணும், ஏன்னா நான் கராத்தே படிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு பயந்து நான் ஒரு 3 நாள்லயே கொடுத்துட்டேன். நன்றி. நல்ல நிகழ்வு. டாக்டர் சார், உங்களுக்கு வந்து அவங்க பரவாயில்ல 3 நாள் 1 வாரம் டைம் கொடுத்தாங்க, எனக்கு 3 hour தான் கொடுத்தாங்க. அப்ப பாத்துக்கோங்க இன்னும் நான் எவ்வளவு பயந்து நடுங்கி உயிரை கையில கராத்தே கத்துக்கிட்டதே கராத்தேன்னா அதான். ஆமா ஆமா, அதே அதுக்குத்தான். ஓகே, நன்றி. நன்றி தோழர். வேற யாரும் கை உயர்த்தி வேற யாரும் கை உயர்த்தி இருக்கிறாங்களா? வேற யாருக்கும் கருத்து இருக்கா பகிர்றதுக்கு? அல்லது நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாம். இல்ல வேற யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். நீங்க முடிச்சுக்கலாம் சித்ரா தோழர். ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. நூல் திறனாய்வு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் ஹெர்ஸ்டோரிஸ் நன்றி. அடுத்த வாரம் இதே போல ஒரு அற்புதமான நூலை எடுத்து திறனாய்வு செய்வோம். எல்லாருக்கும் நன்றி. 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 Thank you everyone. நன்றி. Thank you. Thank you. லைவ் எண்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். Thank you.